தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பினை திருமதி கிருத்திகா அவர்கள் எடுத்து நடத்த இருக்கின்றார்கள். நேற்றைய பயிற்சி வகுப்பினுடைய தொடர்ச்சி இது. கண்டிப்பாக அனைவரும் பாடங்களை கவனமாக கவனித்து உள்வாங்கிக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேடம், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க மேடம். நான் மியூட் பண்ணிக்கிறேன் மேடம். சார் ஓகேங்க சார், நான் கமெண்ட்ஸ் பண்ணிடுறேன் சார். அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். சோ இன்னைக்கு பிஓ ரெகுலேஷன்ல நேத்து பார்த்த கிளாஸ்னுடைய தொடர்ச்சியாக நம்ம நேத்து ஒரு 4 சாப்டர்ஸ் வரைக்கும் நம்ம கவர் பண்ணிருந்தோம் இல்லையா, நம்ம எல்லாமே. சோ அதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா சாப்டர் 5. சோ இன்னைக்கு நம்ம இன்னையோட வகுப்புல நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா சாப்டர் 5, அதாவது டொமஸ்டிக் ஐட்டம்ஸ், அதாவது இன்லேண்ட் மெயில்ஸ் பத்தின நம்மளுடைய இந்த புது பிஓ ரெகுலேஷன்ஸ் படி என்ன அப்படின்றத பார்க்க போறோம். சோ கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், இந்த இன்லேண்ட் மெயில்ஸ்லயும் நிறைய மாற்றங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, நம்ம போன வருஷம் வரைக்கும் பிஓ கைட்ல பார்த்திருப்போம், இன்லேண்ட் மெயில்ஸை பொறுத்த வரைக்கும் 10 கிளாஸ் ஆஃப் மெயில்ஸ் சொல்லியிருப்போம். பட் இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒன்லி 8 கிளாஸ் ஆஃப் மெயில்ஸ் மட்டும் தான் இருக்கு. சோ ஆரம்பமே உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கு. சோ அதனால இந்த கிளாஸ் அப்படியே தொடர்ந்து கொஞ்சம் அப்படியே கூர்ந்து கவனிச்சுக்கோங்க. சோ அதன் அடிப்படையில ரெகுலேஷன் நம்பர் 87ல இருந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த 8 கிளாஸ் ஆஃப் மெயில்ஸை பத்தி உங்களுக்கு டெப்தா சொல்லியிருப்பாங்க. அதை ஒன்னொன்னா இப்ப நம்ம பார்க்கலாம் வாங்க. சோ முதல்ல ரெகுலேஷன் நம்பர் 87ல பாத்தீங்கன்னா லெட்டர்ஸ் பத்தி சொல்லுவாங்க. சோ லெட்டர் அப்படின்றது பாத்தீங்கன்னா அது ஒரு கம்யூனிகேஷன், ஒரு தகவல் தொடர்பு. லெட்டர் அப்படிங்கிறது ஒரு விதமான தகவல் தொடர்பு. சோ எந்த மாதிரி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அது ஒரு பர்சனலாவும் இருக்கலாம், ஒரு தனிப்பட்ட முறையிலாகவும் இருக்கலாம், இல்ல ஒரு அபிஷியலான ஒரு நபர் இன்னொரு நபருக்கு அனுப்பக்கூடிய நம்மளுடைய முழுவதுமாக போஸ்டேஜ் எல்லாம் செலுத்தி அனுப்பக்கூடிய ஒரு முறையை தான் நம்ம லெட்டர் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சோ லெட்டர்ன்றது ஒரு கம்யூனிகேஷனுக்காக பயன்படுத்தும் ஒரு முறை. இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சில கண்டிஷன் சொல்றாங்க. அதுல முக்கியமாக ஒவ்வொரு லெட்டரும் பாத்தீங்கன்னா ஒரு முறையாக செக்யூர்லி க்ளோஸ்ட் கண்டிஷன்ல அனுப்பணும்னு சொல்றாங்க. அதாவது பாதுகாப்பான முறையில முழுவதுமாக க்ளோஸ் செய்து அந்த லெட்டரை அனுப்பணும்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றம் என்னன்னா, லெட்டர்னுடைய அதிகபட்ச எடையே வெறும் 500 கிராம் தான், 2 கிலோ கிடையாது. சோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம், லாஸ்ட் டைம் இது வரைக்கும் என்ன இப்படி இருந்தது, லெட்டர்னுடைய மேக்சிமம் வெயிட் 2 கிலோவாக இருந்தது. ஆனா இப்போ நமக்கு லெட்டர்னுடைய அதிகபட்ச அளவே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 500 கிராம் தான். அண்ட் லெட்டர்னுடைய டாரிஃப் பாத்தீங்க அப்படின்னா அதே தான், பலது போலவே தான். முதல் 20 கிராமுக்கு 5 ரூபாய், அண்ட் ஒவ்வொரு 20 கிராம் அல்லது அதனுடைய பகுதியாக இருந்தாலும் அதே 5 ரூபாய் மட்டும்தான். சோ இதுதான் லெட்டர்னுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர். இப்ப அடுத்து நீங்க பார்க்க போறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அடுத்த முக்கியமான விஷயம் நீங்க பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா சைஸ். ஒரு லெட்டர் அப்படின்னா அது என்ன அளவுல இருக்கணும்ன்ற குறியீடுகள், ஸ்பெசிபிகேஷன் எல்லாமே நமக்கு நம்மளுடைய ரெகுலேஷன்ஸ்ல தெளிவாக கொடுத்திருக்காங்க. அந்த வகையில லெட்டர்ல 2 விதமா நம்ம பார்ப்போம், எல்லா விதமான சைஸ்லயுமே. ஒன்னு ரோல் ஃபார்மாக இருந்தா எப்படி, இன்னொன்னு உருளை வடிவமா இருந்தா எப்படி, இன்னொன்னு அதர் தென் ரோல் ஃபார்ம் இருந்தா எப்படின்னு பார்ப்போம். சோ இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் ஃபார்ம் அப்படின்றதுல மினிமம் மேக்ஸிமம் பார்ப்போம். நான் இந்த சைஸ் சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் உங்க எல்லாருக்கும் நான் அறிவுறுத்தணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே சென்டிமீட்டர்ஸ்ல பார்த்திருக்கோம். ஆனா இந்த பியூர் ரெகுலேஷன்ல எல்லாமே மில்லிமீட்டர்ல தான் நமக்கு சைஸ் மினிமம் மேக்ஸிமம் எல்லாமே கொடுத்திருக்காங்க. சோ நீங்க முன்னாடி படிச்சதை எல்லாமே நீங்க மறந்துட்டு இந்த மில்லிமீட்டர்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் எல்லாமே இப்ப நீங்க அங்க 10 சென்டிமீட்டர்னு படிச்சிருந்தீங்கன்னா இது அத்தனையுமே இங்க 100 மில்லிமீட்டர் அப்படின்னு இன்னொரு ஒரு 0 சேர்ந்துதான் உங்களுக்கு இருக்க போகுது. அதனால எல்லாமே மில்லிமீட்டர்ல நீங்க இந்த டைம் நீங்க படிச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அந்த வகையில லெட்டரை பொறுத்த வரைக்கும் உருளை வடிவமாக இருந்தால் எனி சிங்கிள் டயமீட்டர், எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு பக்கத்தினுடைய விட்டமாக இருந்தால் அதனுடைய மினிமம் 100 மில்லிமீட்டர்ல இருந்து அதிகபட்சம் 800 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம். அதே மாதிரி நீளம் பிளஸ் அந்த விட்டத்தினுடைய இரட்டிப்பு, ட்வைஸ் த டயமீட்டர் பாத்தீங்கன்னா மினிமம் 170 மில்லிமீட்டர்ல இருந்து அதிகபட்சமாக 1000 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம். அதே போல அதர் தென் ரோல் ஃபார்மை தவிர மத்த ஏதாவது இருந்ததுன்னா எந்த ஒரு சிங்கிள் டைமென்ஷன் எடுத்தாலும் மினிமம் 140 இன்டூ 90 எம்எம்ல இருந்து அதிகபட்சமாக 600 எம்எம் வரைக்கும் இருக்கலாம். நீளம், அகலம், உயரம் எல்லாமே சேர்த்து அதிகபட்சமாக 900 மில்லிமீட்டருக்கு மேல போகக்கூடாது அப்படின்றதுதான் லெட்டர்னுடைய பிரிஸ்கிரைப் சைஸா இருக்கு. சோ எல்லா கிளாஸ் ஆஃப் மெயில்ஸுக்கும் சைஸ் கண்டிப்பா மறக்காம நீங்க படிச்சு வச்சுக்கணும். சோ இது லெட்டர்னுடைய சைஸ்.
சோ அடுத்து வேற என்னென்னலாம் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதர் தென் ரோல் ஃபார்ம்னு 2 இருக்குன்னு சொன்னோம். அதர் தென் ரோல் ஃபார்ம்ல ஒரு சில இன்னும் சில சைசஸ் பிரிஸ்கிரைப் பண்றாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மினிமம் 140 x 90 மில்லிமீட்டர்ல இருந்து அதிகபட்சம் 458 x 324 mm வரைக்கும் அந்த என்வெலப்னுடைய சைஸ் வந்து இருக்கலான்றாங்க. வித் டாலரன்ஸ் ஆஃப் 2 mm 2 மில்லிமீட்டர் முன்ன பின்ன அதிகம் கம்மியாக இருக்கலாம்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரியாக என்வெலப் அப்படின்றது இந்த மாதிரியான சைசஸ்ல எல்லாம் உங்களுக்கு இருக்கலாம் அப்படின்றது நம்ம சொல்றோம். அடுத்து இந்த லெட்டரை போஸ்ட் பண்றதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இன்னுமே நமக்கு பிரிஸ்கிரைப் பண்றாங்க. இது எல்லாமே 1 by 1 சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லெட்டரை போடக்கூடிய என்வெலப் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது அனைத்துக்குமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிளாப் அப்படின்னு ஒண்ணு இருக்கணும்ன்றோம். ஓகேங்களா, அதுக்கு எல்லாத்துக்குமே என்ன இருக்கணும், ஒரு பிளாப் இருக்கணும். அதாவது அதை மடிச்சு மூடுற மாதிரியான ஒரு பிளாப் அப்படின்றது கண்டிப்பா இருக்கணும். அண்ட் அதே மாதிரி ஓகே அண்ட் அதே மாதிரி அந்த லெட்டர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த என்வெலப்பினுடைய பேப்பர் வந்து திக்னஸ், அதனுடைய திக்னஸ் எவ்வளவு இருக்கணும்னு சொல்றாங்கன்னா 0.15 mm இருந்து 0.5 mm வரைக்கும் இருக்கணும்ன்றாங்க. ஓகேங்களா, அந்த லெட்டர்னுடைய என்வெலப்னுடைய பேப்பருடைய திக்னஸ் வந்து எப்படி இருக்கணும்ன்றதை உங்களுக்கு குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் அடுத்த பாயிண்டாக என்ன சொல்றாங்கன்னா the surface of the envelope shall be leveled with uniform surface structure. ஓகேங்களா, அதாவது அதனுடைய மேல கொடுக்கக்கூடிய அதனுடைய சர்ஃபேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி லெவலா இருக்கணும், ஏற்ற இறக்கத்தோட அந்த மாதிரி மேடு பள்ளமாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு என்வெலப் வந்து இட் ஷுட் பி கண்டினியூஸ்லி க்ளோஸ்ட் ஆன் ஆல் சைட்ஸ் சொல்றோம். எல்லா பக்கமும் ஃபுல்லா கவர் ஆகி என்வெலப்ன்றது ஃபுல்லாவே வந்து கண்டினியூஸா க்ளோஸ் ஆயிருக்கணும். அண்ட் எந்த மாதிரி என்வெலப்ப க்ளோஸ் பண்றதுக்கு எந்த விதமான ஸ்டேப்லர்ஸோ கிளிப்ஸோ வந்து பயன்படுத்தக்கூடாது. நம்ம பயன்படுத்தக்கூடிய என்வெலப்னுடைய அதனுடைய திக்னஸ், அந்த பேப்பருடைய திக்னஸ் மினிமம் அட்லீஸ்ட் 70 GSM ஆகவாது இருக்கணும். அண்ட் நம்ம அந்த அனுப்பக்கூடிய அந்த என்வெலப் வந்து நல்ல யூ ஷேப்ல மடிச்சு பெண்ட் பண்ற மாதிரியான கண்டிஷன்ல நமக்கு இருக்கணும். சோ இதெல்லாம் லெட்டர்னுடைய கண்டிஷனா சொல்றாங்க. அடுத்து இப்ப நீங்க பார்க்க போறதுதான் முக்கியமான விஷயம். இதுல என்ன சொல்றாங்கன்னா என்வெலப் வித் விண்டோ. சோ இந்த மாதிரி ஒரு தபால் இருக்கு அப்படின்னா அந்த என்வெலப் விண்டோ இருக்கக்கூடிய ஒரு என்வெலப்பாக இருந்தால் அது வந்து எந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கணும் அப்படின்றதான் இந்த ஸ்கிரீன்ல இப்ப நீங்க பார்க்க போறீங்க. சோ அதை இப்ப நம்ம என்னன்றது 1 by 1 பார்க்கலாம் வாங்க. ஓகே, நான் இப்ப கண்டினியூ பண்றேன் பாருங்க. சோ இப்ப அடுத்து இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது என்னன்னா என்வெலப் வித் விண்டோ. இந்த மாதிரி ஒரு விண்டோ இருக்கக்கூடிய என்வெலப்க்கு என்னென்ன சைசஸ் எல்லாம் பிரிஸ்கிரைப் பண்றாங்கன்றதா அடுத்து இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு என்வெலப்னுடைய அந்த விண்டோ அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு சைஸ் சொல்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பிரெத் அகலம் அப்படின்றது 35 இருந்து 50 மில்லிமீட்டரும், நீளம் அப்படிங்கிறது 80 இருந்து 125 mm இருக்கலான்றாங்க. சோ இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து இங்க இந்த ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கேன். சோ ஐ ரிப்பீட், இந்த ஸ்கிரீனை நீங்க பார்க்கலாம், உங்களால பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். சோ இந்த விண்டோனுடைய அகலம் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் இங்க குறிப்பிட்டிருக்கிறது போல 35 இருந்து 50 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம். அண்ட் அதே மாதிரி இதனுடைய நீளம் அப்படிங்கிறது 80 இருந்து 125 mm அப்படிங்கிறது இந்த விண்டோனுடைய நீள அகலமாக இருக்கலாம் அப்படின்றது சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இந்த விண்டோ ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, இது நமக்கு தெளிவாக டிரான்ஸ்பரண்டா இருக்கு பாத்தீங்களா, அந்த பேப்பர் கூட என்ன திக்னஸ்ல இருக்குன்றத கூட குறிப்பிட்டிருக்காங்க. சோ அந்த கிளாஸ் லைன் பேப்பர் வந்து 30 கிராம் அப்படின்ற அந்த திக்னஸ்ல இருக்கணும். அதே மாதிரி 40 கிராம்ஸ் பர் ஸ்கொயர் மீட்டர் இந்த மாதிரி என்ன மெட்டீரியலோ அதுக்கு உண்டான திக்னஸ் கூட உங்களுக்கு இந்த பிஓ ரெகுலேஷன்ல குறிப்பிட்டிருக்காங்க. சோ கிளாஸ் லைன் பேப்பர் இருந்ததுன்னா 35 கிராம்ஸ் பர் ஸ்கொயர் மீட்டர். அண்ட் அதே மாதிரி செலஃபன் பேப்பர் அந்த டைப்ல இருந்ததுன்னா 40 கிராம். அதே மாதிரி இந்த பிஓபிபி ஷீட்ஸ் சொல்லுவோம், இந்த நமக்கு ஒட்டக்கூடிய இந்த செலோ டேப் அந்த மாதிரி இருந்ததுன்னா 15 மைக்ரான் திக்னஸ் வந்து இருக்கிறதாக அந்த டிரான்ஸ்பரண்ட் போர்ஷனுடைய அந்த மெட்டீரியல் அப்படிங்கிறது இருக்கணும்ன்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த விண்டோ இருக்கு பாத்தீங்களா, இதுக்கும் இந்த தபாலுக்கும் என்வெலப்புக்கும் எவ்வளவு இடைவெளி இருக்கணும்னு கூட சொல்றாங்க. சோ இடது பக்கத்து எட்ஜ்ல இருந்து இந்த விண்டோ ஆரம்பிக்கிறதுக்கான கேப் வந்து அட்லீஸ்ட் ஒரு 15 மில்லிமீட்டராவது இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு. அதே மாதிரி டாப்ல இருந்து இந்த விண்டோனுடைய இந்த எட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா 40 மில்லிமீட்டர் இருக்கணும். அண்ட் அதே மாதிரி கீழே இந்த விண்டோல இருந்து கீழே எட்ஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15 மில்லிமீட்டர் கேப் ஆவது இருக்கணும் அப்படின்றதுதான் இதனுடைய பிரிஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா, சோ விண்டோ இருக்கக்கூடிய என்வெலப்புக்கு அந்த விண்டோனுடைய நீள அகலம் என்ன,
அதை யூஸ் பண்ணக்கூடிய பேப்பர் திக்னஸ் என்ன, அந்த நம்மளோட தவால்ல இருக்கக்கூடிய எட்ஜுக்கும் இந்த விண்டோவுக்கும் எவ்வளவு தூரம் இருக்குன்ற இவ்வளவு கண்டிஷன்ஸோட தான் உங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இது இல்லாம இன்னும் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு, அது என்ன நம்ம பார்க்கலாம் வாங்க. சோ ஒரு சில கம்பெனிஸ் தன்னுடைய லோகோவை பிரிண்ட் செய்யப்படணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா டாப் லெஃப்ட் கார்னர், அதாவது மேல இடது பக்கத்து கார்னர்ல அவங்க கம்பெனியோட லோகோ போட்டுக்கலாம். ஆனா அதுக்கு கீழே ஒரு 10 மில்லிமீட்டர் கேப் ஆகுது அட்ரஸ் எழுதுற போர்ஷன் கீழே விட்டுறணும்னு சொல்றாங்க. ஏன்னா அட்ரஸ் போர்ஷன் கிளியரா தெரியணும்ன்றதுக்காக உங்களுக்கு லோகோ அப்படிங்கறது டாப் லெஃப்ட்ல பண்ணிட்டு ஒரு 10 மில்லிமீட்டர் கேப் ஆகுது விடணும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு 15 மில்லிமீட்டர் அப்படின்றது பார்கோட் பிரிண்டிங்க்கு வந்து விடணும்ன்றாங்க. ஓகேங்களா? சோ பார்கோட பொறுத்த வரைக்கும் ஒரு 15 மில்லிமீட்டராவது உங்களுக்கு அளவு விடணும்ன்றாங்க. அண்ட் சில தபால்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு 2D பார்கோடோ இல்ல ஒரு QR கோடோ பிரிண்ட் செய்வது உண்டு. சோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல அந்த QR கோடை சுத்தி ஒரு 5 மில்லிமீட்டராவது குவயட் ஸ்பேஸ் விடணும் அப்படின்றாங்க. குவயட் ஸ்பேஸ் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, ஒரு வெறும் வெற்றிடம். எதுக்கு அப்படின்னா அந்த பார்கோட கரெக்டா ஸ்கேன் பண்றதுக்கு ஏதுவாக 2D பார்கோட் மற்றும் QR கோட் பயன்படுத்தும் பட்சத்துல அதை சுத்தி ஒரு 5 மில்லிமீட்டர் குவயட் ஸ்பேஸ் அப்படின்றது விடணும்ன்றாங்க. அதே மாதிரி அந்த சென்டர்னுடைய அந்த லோகோ சைஸ் கூட 25 இருந்து 50 மில்லிமீட்டர் சைஸ்ல தான் இருக்கணும். அண்ட் அதே மாதிரி 2D பார்கோட் அல்லது குவிக் QR கோடு பயன்படுத்தும் முறையில அந்த QR கோடும் 18x18 மில்லிமீட்டர் சைஸ் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்றது சொல்றாங்க. ஓகேங்களா? சோ பிரிண்டட் பார்கோட பொறுத்த வரைக்கும் பிரிண்டட் அந்த பார்கோட் மற்றும் அதை சுத்தி இருக்கக்கூடிய அந்த குவயட் ஜோன் ஒரு வெற்றிடம் அப்படின்றது எல்லாம் சேர்த்து மினிமம் 60 மில்லிமீட்டர். ஓகேங்களா? 60 மில்லிமீட்டர் லென்த்ல 10 மில்லிமீட்டர் பிரெத்ல நீல அகலத்தோட அந்த விண்டோல தெளிவாக தெரியும்படி பார்கோடை அச்சிட வேண்டும் என்று சொல்றாங்க. ஓகேவா? சோ இது எல்லாமே இந்த விண்டோ இருக்கக்கூடிய என்வலப்புக்கு என்னெல்லாம் கண்டிஷன்ஸ்ன்றது சொல்லியாச்சு. சரி, அடுத்தது நம்ம நேத்திக்கு பார்த்தோம் உங்களுக்கு வந்து இன்சஃபிஷியன்ட் பெய்டு, அதுக்கெல்லாம் போஸ்டேஜ் டியூ கொடுக்கணும், அது எல்லாமே டபுள் தி டெஃபிஷியன்சி அப்படின்றது எல்லாமே பார்த்தோம். ஆனா எதுலயுமே நம்ம பிரீச் ஆஃப் கண்டிஷன்ஸ் அதாவது பார்க்கல, விதி மீறல்கள் ஏதாவது இருந்தா அதுக்கு என்ன அப்படின்னு பார்க்கல. சோ இந்த டொமஸ்டிக் ஐட்டம்ஸ் நம்ம ஒன்னொன்னையும் பார்க்கும் பொழுதே அந்த பிரீச் ஆஃப் கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி சொல்லியிருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ விதிகளை மீறி ஏதாவது ஒரு என்வலப்போ அல்லது இருந்ததுன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு. சோ இது ஒவ்வொரு நம்ம அந்த டைப் ஆஃப் அந்த மெயில்ஸை பார்க்கும் பொழுதே பார்ப்போம். அந்த வகையில லெட்டரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது இன்ஃபிரிஞ்ச்மெண்ட் ஆஃப் கண்டிஷன்ஸ் இருக்கும் பட்சத்துல விதி மீறல்கள் இருக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து டபுள் த போஸ்டேஜ் அப்படின்றது டெஃபிஷியன்சியா கொடுப்பாங்க. ஏற்கனவே எவ்வளவு கட்டணம் செலுத்திருக்காங்களோ அது போக எவ்வளவு அவங்க செலுத்தணும் அதுக்கு டபுள் த ரேட் வந்து உங்களுக்கு வந்து பண்ணுவாங்க. இதுதான். சோ இது போக இந்த லெட்டருக்கு பல்க் கான்ட்ராக்ட் கஸ்டமர்ஸ்க்கு டிஸ்கவுண்டோ ஏதாவது கொடுக்கறது அப்படின்றது அப்பப்போ நம்மளுடைய டைரக்டர் ஜெனரல் பார்த்து அவர் வந்து உங்களுக்கு வந்து முறையாக அதற்கான அங்கீகாரம் கொடுத்து பண்ணுவாங்க அப்படின்றதுதான் இது. சோ லெட்டர்ல முக்கியமான விஷயமாக நீங்க இந்த இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா இதனுடைய மேக்சிமம் வெயிட் வந்து வெறும் 500 கிராம் தான், 2 கிலோ கிடையாது. டாரிஃப்ல எந்த மாற்றமும் கிடையாது. நீங்க படிக்கக்கூடிய பிரிஸ்கிரைப் சைஸ் எல்லாமே இனிமேல் மில்லிமீட்டர்ல நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ அதர் தென் ரோல் ஃபார்ம் என்ன அண்ட் ஆல்சோ இதனுடைய கண்டிஷன்ஸ் இதெல்லாம் பாத்துக்கோங்க. ஓகேவா? திக்னஸ் என்ன இருக்கணும், முக்கியமா இந்த விண்டோ இருக்கிற என்வலப்புக்கு இந்த ஒரு பிக்சரே உங்களுக்கு போதுமானது. சோ அந்த விண்டோனுடைய நீள அகலம் என்ன, அதுக்கும் என்வலப்புக்கும் எவ்வளவு தூரம் இருக்கணும், சோ QR கோட் ஏதாவது இருந்ததுன்னா அதனுடைய மினிமம் மேக்ஸிமம் என்ன. சோ இதெல்லாம் தான் உங்களுக்கு லெட்டர்ல பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம். சோ இதை தொடர்ந்து நம்ம அடுத்த டொமஸ்டிக் ஐட்டம் நோக்கி போலாம். அடுத்து நீங்க பார்க்க போறது என்னன்னா லெட்டர் கார்ட்ஸ். நம்ம முன்னாடி இன்லேண்ட் லெட்டர் கார்டு அப்படின்ற படித்த அந்த லெட்டர் கார்ட்ஸ் தான். சோ இந்த லெட்டர் கார்டும் நம்மளுடைய தகவல் பரிமாற்றம், அதாவது உங்களுக்கு பர்சனல் அல்லது அபிஷியல் கம்யூனிகேஷனுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை. இது இந்தியாக்குள்ள மட்டும்தான் பயன்படுத்த முடியும். சோ இதுல வந்து எந்த வித அட்டாச்மெண்ட் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. லெட்டர் கார்டு அப்படின்னா அது மட்டும்தான். இதுல எந்த விதமான ஒரு இணைப்போ இல்ல உள்ளுக்குள்ள எதையோ வைத்திருந்தோ என்க்ளோஸோ பண்ணக்கூடாது. ரொம்ப முக்கியமா டாப் லெஃப்ட் கார்னர்ல மேல வந்து லெட்டர் கார்டு அப்படின்றத கட்டாயமா பிரிண்ட் செய்திருக்கணும்னு சொல்றாங்க. கண்டிப்பா டாப் லெஃப்ட் கார்னர். சோ இது டொமஸ்டிக் டிரான்ஸ்மிஷனுக்காகவே இருக்கக்கூடிய இன்னொரு பிரத்யேகமான ஒரு டொமஸ்டிக் ஐட்டம்ஸ். சோ இதுல நம்மளோட டிபார்ட்மெண்டல் லெட்டர் கார்டும் உண்டு, பிரைவேட் லெட்டர் கார்டும் நமக்கு உண்டு. சோ இதனுடைய மேக்சிமம் வெயிட் பொறுத்த வரைக்கும் வெறும் 5 கிராம். அண்ட் இதனுடைய போஸ்டேஜ் பாத்தீங்கன்னா அதேதான் ₹2.50. ஓகேங்களா? சோ இதனுடைய டைமென்ஷன்ஸும் we are going to see in millimeters எல்லாமே.
சோ லெட்டர் கார்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 விதமா வரும். முதல்ல அன்ஃபோல்டட், நம்மள மடிக்காம இருக்கும் பொழுது அதனுடைய மினிமம் மேக்ஸிமம் என்ன, அதுக்கு 3 ஃபிளாப் இருக்கும் இல்லையா, இடது வலது மேல ஒரு ஃபிளாப், அந்த 3 மடிப்பு ஃபிளாப்னுடைய டைமென்ஷன் என்ன, அண்ட் அதே மாதிரி மடித்து இருக்கக்கூடிய போது அதனுடைய டைமென்ஷன் என்ன அப்படின்றதான் பார்க்க போறோம். சோ அந்த வகையில மடிக்காம இருக்கும் பொழுது மினிமம் 282 × 182 மில்லிமீட்டர், மேக்சிமம் 300 × 210 மில்லிமீட்டர். பிளாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இடது வலது லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு வந்து 15 × 100 அந்த இதுலதான் இருக்கணும். டாப் சைட்ல இருக்கக்கூடிய பிளாப் மட்டும் 15 × 210 மில்லிமீட்டர் இருக்கணும். மடித்து ஃபோல்டு செஞ்சிருக்கும் பொழுது அதனுடைய மினிமம் வந்து 152 × 90 மில்லிமீட்டர்ல இருந்து மேக்சிமம் 210 × 100 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம். சோ இந்த 3யுமே மில்லிமீட்டர்ல தவறாம கவனிச்சுக்கோங்க. நிறைய எக்ஸாம்ஸ்ல லெட்டர் கார்டோட டைமென்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. சோ அதனால லெட்டர் கார்டு கொஞ்சம் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி கூட நீங்க படிச்சுக்கலாம். சோ 3 அன்ஃபோல்டட், ஃபிளாப், ஃபோல்டட், இது 3யுமே நீங்க கொஞ்சம் தரவா பார்த்து வச்சுக்கோங்க. ரைட், நம்ம அடுத்தது பார்க்கலாம். லெட்டர் கார்டுக்கு ஏதாவது உங்களுக்கு வந்து திக்னஸ் ஏதாவது உங்களுக்கு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் இருக்கு. இந்த லெட்டர் கார்டனுடைய பேப்பர் கூட நம்ம அட்லீஸ்ட் 70 GSM இருக்கணும்ன்றாங்க. எப்படி நம்ம என்வலப்க்கு பார்த்தோமோ அதே போல இதுக்கும் 70 GSM கொண்ட பேப்பர்னுடைய திக்னஸ் இருக்கணும்னு சொல்றாங்க. அண்ட் பிரைவேட்டா மேனுஃபேக்சர் பண்ணலாம்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி பிரைவேட்டா மேனுஃபேக்சர் பண்றவங்களும் இதே மாதிரி சைஸ் எல்லாமே அவங்க ஃபாலோ பண்ணி ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி 3 சைடும் ப்ராப்பரான கம்மிங் பண்ணி இந்த ரெகுலேஷன்ல சொல்லியிருக்கக்கூடிய எல்லா கண்டிஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி பண்ணணும் அப்படின்றதுதான் இந்த லெட்டர் கார்டுடைய முக்கியமான அம்சம். அண்ட் இதுக்கு இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் கண்டிஷன்ஸ் ஏதாவது இப்ப நம்ம மேற்கொண்ட இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அது ஏதாவது விதி மீறல்கள் இருந்தால் அதுக்கு நம்ம என்ன டாக்ஸேஷன் போடணும், என்ன அதுக்கு விதிக்கணும் அப்படின்னா அதை வந்து லெட்டரா ட்ரீட் பண்ணி டபுள் தி டெஃபிஷியன்சி பண்ணுன்றாங்க. சோ ஐஎல்சில ஏதாவது விதிமீறல்களாக இருந்தால் அதை லெட்டராக கருதி எவ்வளவு போஸ்டேஜ் கட்டியிருக்காங்களோ அதை கழித்து விட்டு மீதம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு டபுள் தி டெஃபிஷியன்சி போடணும்ன்றாங்க. டபுள் தி அமௌண்ட் நம்ம சார்ஜ் பண்ணணும் அப்படிங்கறதுதான் இதுல உங்களுக்கு டாக்ஸேஷனாக நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃபைன், இது நமக்கு ரெகுலேஷன் நம்பர் 89. சோ அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் கார்டு. சோ அடுத்து நம்ம பார்க்க போறது போஸ்ட் கார்டு. போஸ்ட் கார்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு திறந்த ஒரு வழியான ஒரு தகவல் தொடர்பு பரிமாறிக்கொள்ளும் ஒரு 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 சேவை அப்படின்னு சொல்லலாம். சோ போஸ்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் எப்ப போஸ்ட் கார்டு அப்படின்னு சொல்லலாம்னா இந்த ஃபாலோயிங் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன கண்டிஷன் சொல்றாங்க? போஸ்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் போஸ்டேஜ் அப்படின்றது முழுவதுமாக கட்டியிருக்கணும். அண்ட் நம்ம இது வரைக்கும் போஸ்ட் கார்டுக்குன்னு ஒரு மேக்ஸிமம் வெயிட் பார்த்ததே கிடையாது. பட் இந்த ரெகுலேஷன்ல தெளிவா சொல்லியிருக்காங்க போஸ்ட் கார்டுனுடைய மேக்ஸிமம் வெயிட் கூட 5 கிராம் இருக்கணும்னு சொல்றாங்க. ஐ ரிப்பீட், போஸ்ட் ஐஎல்சிக்கு எப்படி லெட்டர் கார்டுக்கு 5 கிராம் பார்த்தோமோ அதே 5 கிராம் தான் மேக்ஸிமம் வெயிட் எதுக்கு, போஸ்ட் கார்டுக்கும். அண்ட் இதனுடைய டைமென்ஷன்ஸ் உங்களுடைய அளவு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா குறைந்த உங்களுக்கு வந்து 140 மில்லிமீட்டர் × 90 தான் நமக்கு ஸ்டாண்டர்ட் டைமென்ஷன்ஸ். நீளம் வந்து 140 மில்லிமீட்டர், அகலம் வந்து 90 மில்லிமீட்டர். எழுதி மறக்காம ஹிந்திலயோ இங்கிலீஷ்லயோ போஸ்ட் கார்டு அப்படிங்கிறது மேல நமக்கு இம்பிரிண்ட் செய்யப்பட்டிருக்கணும் அப்படின்றாங்க. அண்ட் சப்ஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் அது எவ்வளவு திக்னஸ் இருக்கணும்னு ஒன்னொண்ணுமே பார்த்தோம் இல்லையா. என்வலப்னா 70 GSM, லெட்டர் கார்டுனா 70 GSM. அதே போன்று போஸ்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மலா நம்மளுடைய தபால் அலுவலகத்துல கிடைக்கக்கூடிய போஸ்ட் கார்டை விட மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது, அதை விட திக்னஸ் கூடுதலாகவும் இருக்கக்கூடாது. ஓகே, நான் இப்ப கண்டினியூ பண்றேன். நம்ம நார்மலா நம்மளுடைய தபால் அலுவலகத்துல கிடைக்கக்கூடிய அந்த போஸ்ட் கார்டை விட உங்களுக்கு வந்து திக்னஸ் வந்து கூடவும் இருக்கக்கூடாது, குறையாவும் இருக்கக்கூடாது. அதே திக்னஸை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்றாங்க. அண்ட் அதே மாதிரி எந்த போஸ்ட் கார்டையும் நம்ம மடிக்கவோ ஃபோல்ட் பண்ணவோ ஒரு கவர்ல போட்டு அனுப்புறதோ கட் பண்ணவோ இல்ல அந்த மாதிரி ஆல்டர் எதுவுமே பண்ணக்கூடாது. தேவைப்பட்டால் அதற்கு கூடுதலான ஸ்டாம்ப் போஸ்டேஜ் மட்டும் நம்ம வந்து ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரிப்பீட், போஸ்ட் கார்டை எந்த விதத்திலயும் அதனுடைய ஸ்ட்ரக்சரை மாத்தாம மடிக்காம அந்த கவர்ல என்க்ளோஸ் பண்ணாம வந்து பண்ணிக்கலான்றாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த போஸ்டேஜ் ஸ்டாம்ப் அப்படின்றது இருக்கு இல்லைங்களா, அது வந்து மேல டாப் ரைட் கார்னர்ல அதுக்கான போஸ்டேஜ் யூஸ்வலா என்வலப்க்கு எங்க ஒட்டுவோமோ அதே போல
போஸ்ட் கார்ட்லயும் வந்து வலது புறத்துல உங்களுக்கு ஓரத்துல அந்த போஸ்டேஜ் ஸ்டாம்ப் அப்படின்ற போஸ்டேஜோ அல்லது இம்ப்ரெஷன் ஃபிராங்கிங் இம்ப்ரெஷனோ பண்ணிக்கலான்றாங்க. ஸோ அதே மாதிரி போஸ்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அட்ரஸ் எழுதக்கூடிய அந்த லெஃப்ட் அந்த பகுதியும் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பேக் சைட் போர்ஷனையும் முழுவதுமாக கம்யூனிகேஷனுக்கு பயன்படுத்திக்கலாம். கம்யூனிகேஷனுக்கு மட்டும் கிடையாது, நாட் ஒன்லி ஃபார் ரிட்டன் கம்யூனிகேஷன். இதுல என்ன சொல்றாங்க பாருங்க, கம்யூனிகேஷன் சிங்கிள் அல்லது மல்டி கலர் பிரிண்டட் அட்வர்டைஸ்மெண்ட் கூட நம்ம போஸ்ட் கார்டுல பண்ணலாம். ஓகே, சோ ஐ ரிப்பீட், நாட் ஒன்லி போஸ்ட் கார்டுன்றது நம்ம முன்னாடி நினைச்ச மாதிரி வெறும் கையால் எழுதப்பட்ட ரிட்டன் கம்யூனிகேஷன் மட்டும் கிடையாது. சோ இந்த சைஸ் நம்ம சொல்லிடக்கூடிய இந்த அட்ரஸ் போர்ஷனை தவிர இடது பக்கம் இருக்கக்கூடிய மீதம் பாதி பின்னாடி இருக்கக்கூடிய போர்ஷனை ஐதர் கம்யூனிகேஷன் தகவல் தெரிவிக்கிறதுக்காகவோ சிங்கிள் கலர் அல்லது மல்டி கலர் பிரிண்டட் அட்வர்டைஸ்மெண்ட்காகவோ பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்றாங்க. ஓகே, அடுத்தது ஒரு போஸ்ட் கார்டு நம்ம எப்படி லெட்டர் கார்டு கூட எதுவுமே அட்டாச் பண்ணக்கூடாது, என்க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோமோ அதே போன்று போஸ்ட் கார்ட்லயும் எதையுமே அட்டாச் செய்யவோ உங்களுக்கு பண்ணக்கூடாது. ஆனா அதுக்கு ஒரு சில விதிவிலக்கு கொடுத்திருக்காங்க. என்னென்ன, ஸ்டாம்ப்ஸ் வேணும்னா ஒட்டிக்கலான்றாங்க. ஓகேவா, ஸ்டாம்ப்ஸ் ஏதாவது போஸ்டேஜ் வந்து ஒரு பிரைவேட் போஸ்ட் கார்டா இருக்கு, அதுக்கு வேணுங்கிற போஸ்டேஜ் நம்ம செலுத்தணும் அப்படின்னா ஸ்டாம்ப்ஸ் வேணும்னா ஒட்டிக்கலாம். அண்ட் அதே மாதிரி கம்டு லேபிள், ஒரு லேபிள் கார்டோட அப்படியே முழுவதுமாக அதனுடைய ஒட்டிக்கொள்ற அளவுக்கு அது கூடவே இருக்கிற மாதிரி நேம் அட்ரஸ் எல்லாம் போட்டு அந்த கார்டு கூட ஒரு கம்டு லேபிள் பண்ணலாம். சோ இந்த மாதிரி ஒட்டக்கூடிய லேபிள் கிடையாது, வெறுமனே ஒரு லேபிள், அதாவது ஒரு 50 மில்லிமீட்டர் நீளமும் 18 மில்லிமீட்டர் அகலமும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன லேபிள்ல சென்டர் வந்து தன்னுடைய பேரு அட்ரஸ் அதெல்லாம் எடுத்து அதை கூட இது கூட இணைச்சு அனுப்பலாம். அண்ட் அதே மாதிரி என்கிரேவிங்ஸ், அதாவது ரொம்ப தின் பேப்பர்ல, ரொம்ப மெல்லிசான ஒரு பேப்பர்ல ஒரு விளக்கப்படமோ ஒரு வரைபடமோ அல்லது ஒரு புகைப்படமோ கார்டோடவே ஒன்றி இருக்கிற மாதிரி அந்த மாதிரியான என்கிரேவிங்ஸ் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் கூட அனுப்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா கம்டு லேபிள், இதெல்லாம் எங்க அஃபெக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒண்ணு பின்னாடி முற்றுமா நமக்கு ஒரு வெற்றிடம் இருக்கு பாத்தீங்களா, அங்கேயோ அல்லது லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த அட்ரஸ் சைடுனுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு இங்கதான் ஒட்டணும். எக்காரணத்தை கொண்டும் அட்ரஸ் எழுதக்கூடிய போர்ஷனுக்கு அது வரக்கூடாது அப்படின்றாங்க. சோ இது ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. போஸ்ட் கார்டு கூட எதுவுமே அட்டாச் பண்ணக்கூடாது. ஆனா எக்ஸப்ட் இந்த 4 சாய்ஸ கொஞ்சம் மாத்தி கேட்கலாம், எதெல்லாம் இருக்கலாம் இருக்கக்கூடாதுன்னு. சோ இது கொஞ்சம் முக்கியம், நீங்க கவனிச்சுக்கோங்க. ஸ்டாம்ப் வேணா ஒட்டலாம், கம்டு லேபிள் வேணும்னா ஒட்டிக்கலாம், இன்னொரு லேபிள் சென்டர் அட்ரஸ் எழுதுறதுக்காக 50 மில்லிமீட்டர் நீளம் 18 மில்லிமீட்டர் அகலம் ஒட்டலாம். அண்ட் அதே மாதிரி கார்டோடவே முற்றிலும் ஒன்றி அமைகிற மாதிரி இருக்கக்கூடிய விளக்கப்படங்கள், வரைபடங்கள், புகைப்படங்கள் இது எல்லாமே ஒட்டிக்கலாம். இது தவிர போஸ்ட் கார்டுல எந்த அட்டாச்மெண்ட்ஸும் இருக்கக்கூடாது. சோ போஸ்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் இன்ஃபிரிஞ்ச்மெண்ட் ஆஃப் கண்டிஷன்ஸ், விதி மீறல்கள் ஏதாவது இருந்தால் அதை லெட்டராக கருதி டபுள் த டெஃபிஷியன்சி சார்ஜ் பண்ணணும். டெஃபிஷியன்சி அப்படின்னு நம்ம டாக்ஸேஷன் அப்படின்னு போடும்பொழுது அது மினிமம் ₹1 மேலேயாவது இருக்கணும். அண்ட் ஒருவேளை பைசையில வந்ததுன்னா அதை வந்து என்ன பண்ணுன்றாங்க, ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து அடுத்த ரூபாய்க்கு அதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்ம வாங்கிக்கணும்ன்றாங்க. அண்ட் போஸ்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கான டாரிஃப் வந்து பாத்தீங்கன்னா 50 பைசா மட்டும்தான். ஸோ பிளீஸ் நோட், நம்ம முன்னாடி நிறைய டைப் ஆஃப் போஸ்ட் கார்டு பார்த்தோம், ரிப்ளை கார்டு அண்ட் தென் உங்களுக்கு வந்து மெக்தூத் கார்டு, அது எதுவுமே இதுல கிடையாது. போஸ்ட் கார்டுக்கு ஒன்னே ஒரு டைப் மட்டும்தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க, அதுவும் 50 பைசா தான். ஸோ நம்ம முன்னாடி படிச்ச மாதிரி மெக்தூத் கார்டோ இல்ல ரிப்ளை போஸ்ட் கார்டுக்கோ இதுல நமக்கு உங்களுக்கு என்ன சொல்றது டாரிஃப் என்பது கொடுக்கப்படவில்லை இந்த புது ரெகுலேஷன்ல. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, போஸ்ட் கார்டு அப்படின்னா 50 பைசே, தட்ஸ் ஆல். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ரெகுலேஷன் நம்பர் 92. அடுத்து நம்ம பார்க்க போறது புக் போஸ்ட். ஸோ புக் போஸ்ட்டை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ எதெல்லாம் வந்து புக் போஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஐட்டம் அதுல என்னென்ன இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புக்கு புத்தகங்கள், கார்ட்ஸ், மேகசின்ஸ் பத்திரிகைகள், அப்புறம் வேற ஏதாவது வந்து பப்ளிகேஷன்ஸ் ஒரு வெளியீடு, இல்ல பேப்பர் ஷீட்டு, ஒரு பில்லு, இன்வாய்ஸ் பில் மாதிரி, ரிப்போர்ட்ஸ் ஏதாவது. ஸோ அதே மாதிரி கமர்ஷியல், அதாவது உங்களுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் கமர்ஷியலாவும் இருக்கலாம், அதாவது அது அலுவலக ரீதியாக தொழில் ரீதியாகவும் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மாதிரி பிரிண்டட் கண்டென்ட்ஸ். இப்ப நான் சொல்றது எல்லாமே சிங்கிள் அல்லது மல்டி காப்பீஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே புக் போஸ்ட்ல அனுப்பிக்கலாம். ரிப்பீட், இந்த மாதிரி புக்ஸ், கார்ட்ஸ், மேகசின்ஸ் இதுல இருக்கக்கூடிய எல்லாமே பில்ஸ், இன்வாய்ஸ், ரிப்போர்ட், வேற ஏதாவது ஒரு சில ஆவணங்கள், டாக்குமெண்ட்ஸ், அது வந்து அலுவலக ரீதியா வியாபார ரீதியா இருக்கலாம், லீகலா இருக்கலாம், இல்ல பர்சனல் டாக்குமெண்டா எது வேணா இருக்கலாம்.
சிங்கிள் அல்லது மல்டிபிள் காப்பீஸா கூட இருக்கலாம். இது எல்லாமே நம்ம புக் போஸ்ட்ல அனுப்பிக்கலாம் அப்படின்றாங்க. சோ இந்த புக் போஸ்டுக்கு மேக்ஸிமம் வெயிட் அதே தான், நமக்கு 5 கிலோகிராம்ஸ் வரைக்கும் ஒரு புக் போஸ்ட்ல நம்ம அனுப்பிக்கலாம். இந்த புக் போஸ்டுக்கு நமக்கு மினிமம் மேக்ஸிமம் நமக்கு பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க, உங்களுக்கே தெரியும் இல்லையா. இதுலயும் ரோல் ஃபார்மா இருந்தா எப்படி, அதர் தன் ரோல் ஃபார்மா இருந்தா எப்படி. சோ ரோல் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் மினிமம் 100 மில்லிமீட்டர்ல இருந்து அதிகபட்சம் 800 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம். நீளம் மற்றும் விட்டத்தினுடைய இரட்டிப்பு அதுன்னு பாத்தீங்கன்னா 170 மில்லிமீட்டர்ல இருந்து 1000 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம். அதர் தென் ரோல் ஃபார்ம் நம்ம லெட்டர்ல பார்த்த மாதிரி அதேதான். 140 மில்லிமீட்டர் இன்ட்டு 90 மில்லிமீட்டர்ல இருந்து மேக்சிமம் 600 300 300 நீள அகல உயரம் இந்த வரைக்கும் இருக்கலாம் அப்படின்றாங்க. ஓகேவா. சோ புக் பேக்கெட்டும் கவர்லாம் போடாம வெறும் ஒரு கார்டை மட்டும் நீங்க புக் பேக்கெட்டா நீங்க புக் போஸ்ட் அனுப்புறீங்க அப்படின்னா அந்த அந்த அனுப்பக்கூடிய அந்த கார்டினுடைய திக்னஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம போஸ்ட் கார்டோட இது எப்படி இருக்குமோ அதே திக்னஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. சோ இதுதான் புக் பேக்கெட் பொறுத்த வரைக்கும் ரோல் ஃபார்ம். அதர் தென் ரோல் ஃபார்ம் எதுவுமே கவரே இல்லாம நீங்க சும்மா ஒரு கார்டு மட்டும் அனுப்புனீங்கன்னா அது நம்ம போஸ்ட் கார்டினுடைய திக்னஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. இப்ப இந்த புக் போஸ்டுக்கு உங்களுக்கு நிறைய ஒரு சில கண்டிஷன் சொல்றாங்க. சோ இந்த புக் போஸ்ட் நீங்க இன்னொரு ஒரு அன்பாஸ்டன்ட் என்வலப்ல அனுப்பணும். அதாவது என்னது, ஒட்டப்படாத ஒரு என்வலப்ல அனுப்பணும். அந்த என்வலப்னுடைய சைஸ் மினிமம் 140 இன்ட்டு 90 மில்லிமீட்டர்ல இருந்து அதிகபட்சம் 353 இன்ட்டு 250 mm வரைக்கும் இருக்கலாம். இதுல உங்களுக்கு பிளஸ் ஆர் மைனஸ் 2 மில்லிமீட்டர் முன்ன பின்ன இருக்கலாம். அண்ட் கட்டாயமாக நம்ம அனுப்பக்கூடிய புக் போஸ்ட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புக் போஸ்ட் அப்படிங்கிற அந்த இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது மேல இருக்கணும். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு புக் போஸ்டும் நம்ம அதை என்வலப்குள்ள போட்டாலும் சரி, ஃப்ரீயா அனுப்பிச்சாலும் சரி, அந்த கவரை ஈஸியா திறந்து எக்ஸாமின் பண்ணி எடுத்து ஆய்வு பண்றதுக்கு ஏதுவாக அதை ஃப்ரீயா ஓப்பனா வச்சிருக்கணும். ஓகேவா. இதுதான் புக் போஸ்டோட கண்டிஷன். ரொம்ப முக்கியம். ஒரு புக் போஸ்ட்ல என்ன இருக்க கூடாது அப்படின்னா இட் ஷால் நாட் கண்டெயின் எனி பேப்பர் மணின்றாங்க. ஓகேவா. சோ எந்த விதமான ஒரு லைக் என்ன சொல்றது, ஒரு பேப்பர் மணி, ஒரு பணம் சம்பந்தப்பட்ட ஒரு காகிதம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்றாங்க. எந்த மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா செக், அதுக்கப்புறம் பேங்கோடைய பில் ஏதாவது, அல்லது வேற ஏதாவது ஒரு இதை வச்சு அவங்க பணம் பெறலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பணம் சம்பந்தப்பட்ட எந்த விதமான ஆவணங்களும் அதுக்குள்ள அனுப்பக்கூடாது. என்ன இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு புக் போஸ்ட்ல என்ன இருக்கலாம் அப்படின்னா ஒரு செல்ஃப் அட்ரஸ்ட் என்வலப். அதாவது சென்டர் என்ன பண்றாரு, அவர் திரும்பி இவருக்கு பதில் அனுப்புவதற்கு ஏதுவாக ஒரு என்வலப்ல சென்டர் தன்னுடைய பெயரை எழுதி வேணா அதுக்குள்ள ஒரு என்வலப் வைக்கலாம் அப்படின்றாங்க. ஓகேவா. சோ இதுதான் முக்கியமான விஷயம். பேப்பர், அதாவது பணம் சம்பந்தப்பட்ட பில்ஸ், இந்த மாதிரி செக்ஸ் எல்லாம் அனுப்பக்கூடாது. வேணும்னா சென்டர் தன்னுடைய சுய பேரிட்ட அவருடைய பேர் அட்ரஸ் எல்லாம் குறிப்பிட்ட ஒரு என்வலப் வேணா உள்ள வச்சு அனுப்பலாம் அப்படின்றாங்க. சோ இதான் புக் போஸ்ட்னுடைய அடுத்த கண்டிஷன். ஓகேவா. அடுத்தது இந்த புக் போஸ்ட்னுடைய இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் கண்டிஷன் அப்படின்றது என்ன சொல்றாங்கன்னா, இதுல ஏதாவது விதிமீறல்கள் இருந்தாலோ, வெயிட்லயோ இல்ல எந்த விதமான விதிமீறல்கள் இருந்தாலோ இந்த புக் பாக்கெட்டை லெட்டராவோ அல்லது பார்சலாவோ ட்ரீட் பண்ணி எது கம்மியோ, ஓகேவா, எது கம்மியோ அந்த அமௌண்ட் சார்ஜ் பண்ணிப்பாங்க. ஏற்கனவே பே பண்ணப்பட்ட போஸ்டேஜ் போக மீதம் எவ்வளவு பே பண்ணுவோம் அது பண்ணுவாங்க. ஓகே. சோ புக் போஸ்ட பொறுத்த வரைக்கும் ஐதர் லெட்டர் ஆர் பார்சல். அதே மாதிரி இது டபுள் தி டெஃபிஷியன்சின்னு சொல்லல, சிங்கிள் தான். வெறும் என்ன பத்தலையோ ஒண்ணு லெட்டரா ட்ரீட் பண்ணி அதனுடைய டிஃபரன்ஸ் அமௌண்ட், அல்லது பார்சலா ட்ரீட் பண்ணி எப்படி எதுவாக அதை எடுத்துக்க முடியுமோ கண்டிஷன்ஸ்க்கு உட்பட்டு அதுவாக எடுத்து மீதம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றாங்க. சோ இதனுடைய டாரிஃப் அப்படின்றது பாத்தீங்கன்னா முதல் 50 கிராமுக்கு வெறும் 4 ரூபாய். அடுத்தடுத்த ஒவ்வொரு கூடுதலான அடுத்து 50 கிராம் மற்றும் அதனுடைய பகுதியாக இருந்தால் அதுக்கு 3 ரூபாய். ஓகே. சோ புக் போஸ்ட பொறுத்த வரைக்கும் வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மேக்ஸிமம் வெயிட் நீங்க பாத்துக்கோங்க, என்னென்ன அனுப்பலாம் அண்ட் சைஸ் முக்கியமா, அண்ட் என்னெல்லாம் அனுப்பக்கூடாது, எது வேணும்னு அனுப்பலாம், அண்ட் கண்டிஷன்ஸ் ஏதாவது உங்களுக்கு பிரீச் ஆஃப் கண்டிஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதற்கு எப்படி சார்ஜ் பண்ணுவாங்க, டாரிஃப். இவ்வளவுதான் புக் போஸ்ட்னுடைய ஐட்டம்ஸ். சோ எனக்கு யாராவது சொல்லுங்க, இதுக்கு முன்னாடி நம்ம புக் பேக்கெட்ஸ்லயே நம்ம அடுத்து ஒரு 2 விதமான புக் பேக்கெட்ஸ் எல்லாமே பார்த்திருப்போம், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சாம்பிள் அண்ட் பேட்டர்ன் பேக்கெட்ஸ் அப்படின்னு பார்த்திருப்போம். அப்புறம் பிரிண்டட் புக்ஸ், பீரியாடிக்கல்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம். இந்த புது ரெகுலேஷன் படி சாம்பிள் அண்ட் பேட்டர்ன் பேக்கெட்ஸ் அப்படின்ற ஒரு கிளாஸே கிடையாது. அண்ட் ஆல்சோ பிரிண்டட் புக்ஸ் அப்படின்ற அந்த கிளாஸும் கிடையாது. ஓகே.
சோ இதுக்கப்புறம் டைரக்டா நம்ம எங்க போவோம்னா பீரியாடிக்கல் போஸ்ட் தான் போவோம். சோ நம்ம அடுத்து பார்க்க போறோம். சோ எது இந்த 10 எப்படி 8 குறைஞ்சது அப்படின்னா எது கிடையாதுன்னா சாம்பிள் அண்ட் பேட்டர்ன் பேக்கெட்ஸ் கிடையாது, புக்ஸ் வந்து உங்களுக்கு கிடையாது. ஓகே ஃபைன். சோ அதனாலதான் உங்களுக்கு 2 கிளாஸ் வந்து உங்களுக்கு கம்மியா இருக்குன்னு நான் சொன்னேன். சோ அதனால அடுத்து நம்ம பார்க்கலாம் ரெகுலேஷன் நம்பர் 93, தட் இஸ் லிட்ரேச்சர் ஃபார் பிளைண்ட். சோ உங்களுக்கு பார்வை குறைபாடு இருக்கக்கூடிய அவர்களுக்காக எந்தவித கட்டணமும் இல்லாம போஸ்டேஜ்ல நம்ம போஸ்ட் ஆபீஸ்ல கொடுக்கக்கூடிய ஒரு சேவை லிட்ரேச்சர் ஃபார் பிளைண்ட். சோ என்னெல்லாம் அனுப்பலாம்? எனி கைண்ட் ஆஃப் பேப்பர்ஸ், பீரியாடிக்கல்ஸ், பத்திரிகைகள், அதாவது பிரெயில் ஸ்கிரிப்ட், பார்வை குறைபாடு இருக்கிறவங்க அவங்களுடைய படிப்பிற்காகவே இருக்கக்கூடிய இந்த பிரெயில் ஸ்கிரிப்ட் ஆர் எனி கைண்ட் அவர்களுக்கு என்று பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட அவர்களுடைய கல்வித்திறனை மேம்படுத்துவதற்காக இருக்கக்கூடிய எந்த விதமான பொருட்களாக இருந்தாலும். சோ இந்த லிட்ரேச்சர் ஃபார் பிளைண்ட் அப்படின்ற இந்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளைண்ட் பீப்புளுக்காக இருக்கக்கூடிய எந்த விதமான பேப்பர்ஸ் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க சார். நீங்க ஓகே ஓகே இப்ப நம்ம கண்டினியூ பண்ணலாம். சோ இவர்களுக்கு என்று இந்த பிரெயில் ஸ்கிரிப்ட், அதாவது பார்வையற்றவர்களுக்காக இருக்கக்கூடிய பிரெயில் ஸ்கிரிப்ட் அல்லது இவங்களுக்காக பிரத்யேகமா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இந்த மாதிரியான எந்த ஐட்டம் வேணாலும் இதுல அனுப்பிக்கலான்றாங்க. ஆனா என்ன கண்டிஷன் அப்படின்னா நம்ம அனுப்பக்கூடிய இந்த லிட்ரேச்சர் ஆஃப் பிளைண்ட் அப்படின்ற இந்த பார்சலுக்குள்ள எந்த விதமான ஒரு கம்யூனிகேஷனும் இருக்கக்கூடாதுன்றாங்க. லைக் அது வந்து கைப்பட எழுதுன ஹேண்ட் ரிட்டன் ஆகவோ இல்லது பிரிண்டட் எந்த விதமான கம்யூனிகேஷனும் இருக்கக்கூடாது. என்ன இருக்கலாம்னா அந்த நம்ம இப்ப அனுப்பக்கூடிய அதனுடைய தலைப்பு, டைட்டில் அல்லது டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ், அதனுடைய ஒரு முன்னுரை அல்லது அதை பத்தி அதை எப்படி பயன்படுத்தணும்ன்றதுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு விளக்க கையேடு இந்த மாதிரி இருக்கலாமே தவிர வேற எந்த விதமான கம்யூனிகேஷன் நம்ம வச்சு அனுப்பக்கூடாதுன்றாங்க. அண்ட் ஆல்சோ இது அனுப்பும் பொழுது அந்த தபால்ல மேல தெளிவாக லிட்ரேச்சர் ஃபார் பிளைண்ட் அப்படின்னு நம்ம பிரிண்டோ அல்ல கைப்படது எழுதியோ தான் கண்டிப்பாக அனுப்பணும், சென்டர் அட்ரஸோட எழுதி. அண்ட் இந்த பிளைண்ட் லிட்ரேச்சர் பேக்கெட்ஸ் உங்களுக்கு வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு கவர் பண்ணலாம். அந்த கவர் பண்றது எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா ஈஸியா எடுத்து எக்ஸாமின் பண்ணி ஆய்வு பண்ணி பார்க்கும் வகையில அதற்கு ஏதுவாக இந்த பேக்கேஜிங் அப்படின்றது இருக்கணும். அண்ட் இந்த லிட்ரேச்சர் ஃபார் பிளைண்ட் அதிகபட்ச எடை எவ்வளவு இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 கிலோகிராம். நம்ம முன்னாடியே சொன்னது போல இந்த பிரெயில் ஸ்கிரிப்ட், பீரியாடிக்கல்ஸ், அவங்களுக்கு என்று இருக்கக்கூடிய பத்திரிகைகள், புக்ஸ் இந்த மாதிரி தான் அனுப்பணும்னு கிடையாது. இந்த பார்வை இல்லாதவங்களுக்காக அவர்களுக்கு என்று தயாரிக்கப்பட்ட இந்த சிடிஸ், டிஸ்க், டேப் அல்லது ஒரு சில பேசி ரெக்கார்ட் பண்ண ஒரு சில மெசேஜஸ் இந்த மாதிரி ரெக்கார்ட் செஞ்சு அனுப்புற இதெல்லாம் கூட நம்ம வந்து இந்த லிட்ரேச்சர் ஃபார் பிளைண்ட் இதுல வந்து அனுப்பிக்கலாம் அப்படின்றதும் சொல்றாங்க. ஓகேவா? சோ இந்த லிட்ரேச்சர் ஃபார் பிளைண்ட் அப்படின்ற இந்த கிளாஸ்க்கு எந்த விதமான போஸ்டேஜும் நமக்கு வந்து கிடையாது, நோ போஸ்டேஜ். ஆனா என்ன உண்டு அப்படின்னா ஏர் மெயில் ஃபீ மட்டும் உண்டு. ஒருவேளை அதை இன்னும் சீக்கிரமாக போகணும் அப்படின்றது நீங்க அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா போஸ்டேஜ் கிடையாது. ஆனா என்ன இருக்கு, ஏர் சர்சார்ஜ் உங்களுக்கு இருக்கு, ஏர் மெயில் ஃபீ. சோ அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா முதல் 50 கிராமுக்கு 2 ரூபாய், அடுத்தடுத்து வரக்கூடிய 50 கிராமுக்கு வெறும் 1 ரூபாய். சோ போஸ்டேஜ் கிடையாது, பட் ஏர் மெயில் ஃபீ மட்டும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ இந்த லிட்ரேச்சர் ஃபார் பிளைண்ட்ல வந்து ஏதாவது விதிமீறல்கள், இன்ஃபிரிஞ்ச்மெண்ட் ஆஃப் கண்டிஷன்ஸ் ஏதாவது இருக்கும் பட்சத்துல அதை வந்து டபுள் த போஸ்டேஜ் என்ன ஐட்டமா அதை ட்ரீட் பண்ண முடியுமோ, இந்த பிளைண்ட் லிட்ரேச்சர் இருக்கக்கூடிய அதுல இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸா லெட்டராவோ, புக் போஸ்ட் ஆகவோ, பார்சல் ஆகவோ என்னவாக அதை கருத முடியுமோ, அந்த கண்டிஷன்ஸ்க்கு உட்பட்டு எடுக்க முடியுமோ அந்த கிளாஸ அதை ட்ரீட் பண்ணி அதுக்கு டபுள் த போஸ்டேஜ் வாங்கிக்கணும் அப்படின்றாங்க. ஓகே, சோ திஸ் இஸ் ஆல் அபவுட் லிட்ரேச்சர் ஃபார் பிளைண்ட். முக்கியமான விஷயம் 7 கிலோகிராமுக்கு மேல தாண்டக்கூடாது, கம்யூனிகேஷன் எதுவும் இருக்கக்கூடாது. அண்ட் உங்களுக்கு வந்து ஏர் சர்சார்ஜ் இருக்கு, போஸ்டேஜ் கிடையாது, ஏர் சர்சார்ஜ் உண்டு. அண்ட் இன்ஃபிரிஞ்ச்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன போஸ்டல் ஐட்டமா அதை ட்ரீட் பண்ண முடியுமோ பண்ணிட்டு டபுள் த டெஃபிஷியன்சி நம்ம வாங்கிக்கிறோம். ஓகே, சோ இதுதான் உங்களுக்கு ரெகுலேஷன் நம்பர் 93. அடுத்த ரெகுலேஷன் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பீரியாடிக்கல் போஸ்ட். சோ உங்களுக்கு அடிக்கடி வெளியிடக்கூடிய அந்த மாதிரி அதை பத்தின பீரியாடிக்கல் போஸ்ட். இதுல நிறைய உங்களுக்கு முக்கியமான டேர்ம்ஸ் நிறைய பார்ப்பீங்க. ஓகேங்களா? எனி பப்ளிகேஷன், எந்த ஒரு வெளியீடும் இந்த பீரியாடிக்கல் போஸ்ட்ல அனுப்பலாம். ஆனா என்ன கண்டிஷன் அப்படின்னா நம்ம அனுப்பக்கூடிய இந்த நாளிதழோ அல்லது வார இதழோ மாத இதழோ இந்த பீரியாடிக்கல் அப்படிங்கிறது இந்த பிரசன்ட் ரெகுலேஷன் ஆஃப் பீரியாடிக்கல்ஸ் ஆக்ட் 2023 இந்த சட்டம் அப்படின்றது நமக்கு புதுசு. இதுக்கு முன்னாடி RN9 எல்லாம் பார்த்திருப்போம், ரைட்? நம்ம ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர், பட் திஸ் இஸ் சம்வாட் நியூ, உங்களுக்கு புதுசா இருக்கும். ஸோ ப்ளீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க,
நம்ம அனுப்பக்கூடிய அந்த பீரியாடிக்கல் என்பது பிரசன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பீரியாடிக்கல்ஸ் ஆக்ட் 2023. அதற்கு கீழே பீரியாடிக்கல் என்ற தலைப்புல கொடுக்கக்கூடிய டெஃபனிஷன்ல அது வந்து சாட்டிஸ்ஃபை, அந்த அதுல சொல்லியிருக்கக்கூடிய கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுமே ஆனால் அந்த பீரியாடிக்கல நம்மளுடைய தபால்ல பீரியாடிக்கல் போஸ்ட்ல தாராளமாக அனுப்பிச்சுக்கலாம். ஆனா அனுப்பக்கூடிய அந்த இதழ் அப்படிங்கிறது அது இந்தியாக்குள்ள மட்டும்தான் அதை பப்ளிஷ் வெளியிடப்பட்டிருக்கணும், நாட் ஃபார் அதர் ஃபாரின் கண்ட்ரிஸ். நான் முன்னாடியே சொன்னது போக இந்த பீரியாடிக்கல் போஸ்ட்ல அனுப்ப விரும்பக்கூடிய அந்த நபர்கள் தன்னுடைய இந்த வெளியீட்டை இந்த பிரஸ் ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்றவர்கிட்ட போய் அதை வந்து பதிவு செய்து அதற்கான ஒரு சர்டிபிகேட்டை பெற்றுக்கொண்டு அதை நம்ம தபால் அலுவலகத்திடம் காண்பித்துதான் இந்த பீரியாடிக்கல் போஸ்டுக்கான அனுமதியை பெற வேண்டும். அவர் அதுக்கப்புறம் தான் அனுப்பணும். ஓகே, சோ வெரி இம்பார்ட்டன்ட். பிரஸ் ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இவர்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணினாதான் இந்த பீரியாடிக்கல் போஸ்ட் அனுப்ப முடியும். அது எதற்கு கீழே வரும்னு பாத்தீங்கன்னா பிரசன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பீரியாடிக்கல் ஆக்ட் 2023 சட்டத்திற்கு கீழே இவர்கிட்ட உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கணும் அப்படின்றதுதான் இதுல முக்கியமான விஷயம். சோ அந்த பிரசன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பீரியாடிக்கல்ஸ் ஆக்ட்ல சொல்லிருக்கக்கூடிய எல்லா உங்களுக்கு விதிகளும் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் எல்லா உங்களுக்கான இதையுமே அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும் நம்ம அனுப்பக்கூடிய இந்த பீரியாடிக்கல்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? சோ இந்த ஒரு புக்கோ ஒரு ஜேர்னலோ எதுவா வேணாலும் இது பண்ணலாம். பீரியாடிக்கலை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும், அது அடிக்கடி வெளியிடக்கூடியதா இருக்கணும். ஒரு வாரத்துக்கு ஒரு முறையோ மாதத்துக்கு ஒரு முறையோ அந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸ்ல அடிக்கடி வெளியிடக்கூடிய ஒரு புத்தகம், அது பேரு தான் நம்ம பீரியாடிக்கல்ஸ் சொல்லுவோம். சோ எதெல்லாம் பீரியாடிக்கல் கிடையாது அப்படின்னா, ஒரு புக்கோ அது வந்து ஒரு அகடமிக் நேச்சர்ல ஒரு கல்வி சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கலாம், அல்லது டெக்னிக்கலா சயின்டிபிக்கான விஷயமாக இருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு புக்ஸ் எல்லாமே இந்த பீரியாடிக்கல்ஸ் அப்படின்ற இதற்கு கீழே வராது. ஓகே, சரி. அப்புறம் நம்ம சொன்னோம் சர்டிபிகேட் வாங்கிட்டு வரணும். பிரஸ் ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியால வாங்கிட்டு வந்தாலே போதுமானதா? நம்ம போஸ்ட் ஆபீஸ்ல இதை ஏதாவது கொண்டு வந்து இதற்கு என்ன தனி ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது வாங்கணுமா அப்படின்னா கிடையாது. இந்த பீரியாடிக்கல் போஸ்ட் பொறுத்த வரைக்கும் நோ செப்பரேட் போஸ்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் ரெக்வயர்ட். தனியாக போஸ்டலுக்குன்னு இந்த பீரியாடிக்கலை நம்ம பதிவு செய்து அதற்கென்று ஒரு நம்பர் எதுவும் கொடுக்கப்படுறது கிடையாது. செப்பரேட் போஸ்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் எதுவுமே கிடையாது. ஓகேவா? சோ அவங்க கொண்டு வந்து இந்த சர்டிபிகேட்டை காமிச்சு இந்த ரேட்ல அவங்க தன்னுடைய தபால்களை எல்லாம் அனுப்பிக்கலாம். சோ ஒவ்வொரு பீரியாடிக்கல் போஸ்ட் அனுப்பக்கூடிய அந்த ஒரு வெளியீட்டுக்கும் அவங்க அதற்கு மேல இது வந்து இந்த பிரஸ் ரெஜிஸ்டர் ஆஃப் ஜெனரல் ஆஃப் இந்தியாவில எந்த எண்ணிற்கு கீழே இது பதிவு செய்யப்பட்டதுன்ற நம்பரை வந்து முதல் பேஜ்லயோ லாஸ்ட் பேஜ்லயோ குறிப்பிட்டு இதற்கான கட்டணத்தோட அவங்க இந்த கன்செஷன் ரேட்ல உங்களுக்கு கம்மியான ரேட்ல அவங்க அனுப்பிக்கலாம். ஒருவேளை பீரியாடிக்கல் போஸ்ட்ல ஏதாவது விதிமீறல்கள் நம்ம சொல்லக்கூடிய இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் முறையாக கையாளாமல் போனால் அந்த பீரியாடிக்கலை புக் போஸ்டாக ட்ரீட் பண்ணி, ஓகேங்களா, அண்ட் எனி போஸ்டேஜ் வந்து புக் போஸ்டாக ட்ரீட் பண்ணி சார்ஜ் வந்து பண்ணிக்கணும். எவ்வளவு போதலையோ அதை சார்ஜ் பண்ணிக்கணும். ஏற்கனவே போஸ்டேஜ் பே பண்ணியிருந்தா அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மீதம் இருக்கக்கூடிய தொகையை நம்ம வந்து வாங்கிக்கணும்னு சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் பீரியாடிக்கல். இதுல புது விஷயமா நீங்க பார்க்க போறது என்னன்னா, இது வந்து இந்த பிரசன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பீரியாடிக்கல் ஆக்ட் 2023 கீழே வரக்கூடிய இந்த பிரஸ் ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இவங்க கிட்ட அதை பதிவு செய்து அந்த நம்பர் வாங்கிட்டு வரணும். போஸ்ட் ஆஃபீஸ்ல இதுக்குன்னு தனி ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. ஸோ நார்மலா ஸ்டாண்டர்டான புக்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, கல்வி சம்பந்தப்பட்ட புக்ஸ், வேற சில புக்ஸ், இதெல்லாம் இதுக்கு கீழே பொருந்தாது. அடிக்கடி வெளியிடக்கூடிய ஒரு இதழாக அது இருக்கணும். அண்ட் ஒவ்வொரு தபாலையும் அது பண்ற சூப்பர்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கறத கண்டிப்பா அனுப்பணும். விதி மீறல்கள் இருந்தா அதை புக் போஸ்டாக ட்ரீட் பண்ணி அந்த சார்ஜ் வாங்கிப்போம் அப்படின்றது அந்த விஷயம். சோ இதுக்கான டாரிஃப் நமக்கு அது எதுவும் மாற்றம் கிடையாது. அதேதான். ஒரு பக்கம் வேல்யூ, இன்னொரு பக்கம் அதனுடைய வெயிட். சோ விலை உங்களுக்கு வந்து இதனுடைய டாரிஃப்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய மதிப்பும் அதனுடைய எடையும் பொறுத்துதான் இருக்கும். சோ பீரியாடிக்கலோட மதிப்பு 20 ரூபாய்க்குள்ள இருந்து முதல் 100 கிராமுக்கு 2 ரூபாய், அப்புறம் ஒவ்வொரு கூடுதல் 100 கிராம் அல்லது ஒரு பகுதிக்கு 3. 20 ரூபாய்க்கு மேல 50 ரூபாய்க்குள்ள அதனுடைய வேல்யூவா இருந்தா ஃபர்ஸ்ட் 100 கிராமுக்கு 4, ஒவ்வொரு கூடுதலான 100 கிராமுக்கும் 5. 50 ரூபாய்க்கு மேல வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு பீரியாடிக்கல்ஸ் நம்ம அனுப்பணும்னா முதல் 100 கிராமுக்கு 8 ரூபாய், அடுத்தடுத்த 100 கிராமுக்கு 9 ரூபாய். ஓகேவா? சோ அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர் எப்பவுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப 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 முக்கியம்.
ஓகே, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப 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 முக்கியம். அந்த வகையில ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர் இப்ப நம்ம பார்க்கலாம். சோ ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர், அதுல வந்து இதுலயும் நிறைய புது டேர்ம்ஸ் நீங்க பாப்பீங்க, அதனால இதை கொஞ்சம் நீங்க கூர்ந்து கவனிச்சுக்கோங்க. சோ ஒரு நியூஸ் பேப்பர், ஓகேங்களா? சோ ஒரு நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது இந்த ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர்ல நம்மளோட போஸ்டர்ல டிரான்ஸ்மிட் பண்ணலாம். ஆனா என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா, இந்த நியூஸ் பேப்பர் என்பது இந்த பிரஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பீரியாடிக்கல் ஆக்ட் 2023 பீரியாடிக்கல் பார்த்தோம் இல்லைங்களா, அதே சட்டத்துல நியூஸ் பேப்பர் அப்படின்னு வரக்கூடிய அந்த தலைப்பு, அந்த டெபினிஷனுக்கு கீழே என்ன வருதோ அதை பூர்த்தி செய்யும் பட்சத்துல அந்த நியூஸ் பேப்பரை நம்ம தாராளமா நம்மளோட போஸ்டேஜ்ல அனுப்பிக்கலாம்ன்றாங்க. சோ இந்த நியூஸ் பேப்பரும் இதை வந்து பப்ளிஷ் பண்றது, அதாவது அச்சிட்டு வெளியிடுவது எல்லாமே இந்தியாக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். சோ இதற்கான ரெஜிஸ்ட்ரேஷனும் அவங்க எங்க பண்ணணும், நான் சொன்ன மாதிரி பிரஸ் ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அவங்க கிட்ட பண்ணி இதற்கான சர்டிபிகேட்டை வாங்கி கொண்டு வந்து அதை வந்து நம்ம பண்ணணும். சோ அவன் அந்த சட்டத்துல என்னெல்லாம் வழிமுறைகள் சொல்லியிருக்காங்களோ அந்த வழிமுறைகள் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணும் பட்சத்துல அவங்க அதுக்கான சர்டிபிகேட்டை கொடுப்பாங்க. அந்த சர்டிபிகேட் அவங்க கொண்டு வந்து நம்ம கிட்ட காண்பித்துதான் இதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் அவங்க செஞ்சுக்கணும். சோ இது ரொம்ப முக்கியம், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அடுத்து நம்ம பார்க்கலாம். சோ இந்த பிரஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பீரியாடிக்கல் ஆக்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த சட்டம் 2023 இதுல இந்த நியூஸ் பேப்பர் அப்படின்றதுக்கான டெஃபினிஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். சோ ஒரு நியூஸ் பேப்பர் அப்படின்றது அது ஒரு பீரியாடிக்கல், அதுவும் ஒரு வெளியீடு தான், அடிக்கடி வெளியிட ஒரு வெளியீடு. சோ இது வந்து ஒரு லூஸ் ஃபோல்டட் ஷீட்ஸ், நிறைய ஷீட்ஸ் கொண்ட ஒரு விஷயம் தான். யூஸ்வலி பிரிண்டட் ஆன் நியூஸ் பிரிண்ட் அண்ட் brought out daily or at least once in a week அப்படின்னு சொல்றாங்க. பாபு சார், நீங்க உங்களோட மைக்க மட்டும் கொஞ்சம் ஆன் பண்ணிட்டே இருக்கீங்க, கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, நான் இப்ப கண்டினியூ பண்றேன். நியூஸ் பேப்பருக்கான விளக்கமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரு வெளியீடு. இது எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை வெளியிடணும் அப்படின்னா, டெய்லி வெளியிடலாம், தினம் தினம் பண்ணலாம். ஒரு அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ வீக் அப்படின்றாங்க. அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது வெளியிடக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நியூஸ் பேப்பர் அப்படின்றது கீழே நம்மளால கொண்டு வர முடியும். சோ இதுல என்ன இருக்குன்னா, இதுல எதை பத்தின தகவல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கரண்ட் ஈவெண்ட்ஸ், நடப்பான விஷயங்கள், நம்ம கரண்ட் ஈவெண்ட்ஸ் இருக்கும். பப்ளிக் நியூஸ், பொது தகவல்கள், ஆறாவது அதனுடைய காமெண்ட்ஸ், அதை பத்தின அவங்களுடைய விளக்கம், அவங்களோட அபிப்பிராயம் என்னன்றதை பத்தி இது எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? சோ நியூஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஒண்ணு டெய்லி இஷ்யூ ஆகணும், அல்லது அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது இஷ்யூ ஆகணும். நியூஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதுல என்னெல்லாம் பிரிண்ட் பண்ணிருக்கணும்ன்ற சொல்றாங்கன்னா, எந்த இடத்துல அச்சிடப்பட்டது, பிளேஸ் ஆஃப் பிரிண்டிங், யார் அதனுடைய எடிட்டர், அதனுடைய வெளியீட்டாளர் யார், பப்ளிஷர் யாரு, எந்த இடத்துல வெளியிட்டது, இது மாதிரி எல்லா டீடைல்ஸும் கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ அதே மாதிரி நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஃபுல் போஸ்டேஜ் வந்து பே பண்ணி தான் நம்ம கிட்ட வந்து புக் பண்ணிக்கணும். ஓகே, அதற்கான முழு பேமெண்ட் பண்ணி தான் பண்ணிக்கணும். எக்ஸப்ட் நமக்கு வித்தவுட் ப்ரீ பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ்னு பின்னாடி பார்க்க போறோம். அதை தவிர எல்லாமே உங்களுக்கு ஃபுல் போஸ்டேஜோட தான் உங்களுக்கு வந்து இதை வந்து நம்ம வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்றோம். சோ அடுத்து இன்னும் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பருக்கு. ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொன்னோம், யார் இதை வெளியிட்டது, யார் இதனுடைய ஓனர், இது எல்லாமே எங்க வெளியிட்டது, என்றைக்கு வெளியிட்டது எல்லாமே உங்களுக்கு பண்ணணும்னு சொன்னாங்க. இது மட்டும் இல்லாம நியூஸ் பேப்பர் ஒரு கன்வீனியன்டான பிளேஸ்ல அவங்க ரெஜிஸ்டர் பண்ணாங்க பாத்தீங்களா, நம்ம போஸ்ட் ஆபீஸ்ல இந்த ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பரை கொண்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ண போஸ்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து லெஜிபிளா எல்லாருக்கும் தெரியற மாதிரி, விசிபிளா தெரியற மாதிரி பண்ணணும் அப்படின்றாங்க. அப்புறம் டேட் ஆஃப் பப்ளிகேஷன், என்றைக்கு வெளியிட்ட நாளிதழ் இது நியூஸ் பேப்பர் என்றைக்கு வெளியிட்டது அப்படின்றத முதல் பகுதியிலயோ அல்லது இறுதியான பகுதி லாஸ்ட் பேஜ்லயோ கண்டிப்பா பண்ணணும். அண்ட் ரொம்ப முக்கியமா த நேம் ஆஃப் ஆபீஸ் ஆஃப் போஸ்டிங் கண்டிப்பா அதுல அச்சிடணும்ன்றாங்க. எந்த அலுவலகத்துல இது போஸ்ட் செய்யப்பட்ட ஒரு நியூஸ் பேப்பர் அப்படின்றத ஒரு கன்வீனியன்டான ஒரு சேஃபான பிளேஸ்ல ஒரு டாப் லெஃப்ட் கார்னர்ல அதையும் கிளியரா விசிபிளா எல்லாருக்கும் தெரியற வண்ணம் இதை போடணும்ன்றாங்க. இது மட்டும் இல்லாம நியூஸ் பேப்பரை எத்தனை ஆபீஸ்ல போஸ்ட் பண்ணலாம், எங்க அப்படின்லாம் இருக்கு இல்லையா, எங்க நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கும் பொழுது இந்த ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பருடைய சேவையை பெறுவதற்கான அப்ளிகேஷனை கொடுக்கும் பொழுது அதுல வந்து உங்களுக்கு எங்க உங்களுக்கு போஸ்ட் பண்ணணும் அப்படின்றது நீங்க கொடுத்திருக்கீங்களோ, உங்களுக்கு எங்க அதுக்கான அப்ரூவல் கொடுத்திருக்காங்களோ அங்கதான் போஸ்ட் பண்ணும். இட் ஷால் பி போஸ்டட் அட் a place specified in the application. நம்ம போஸ்டல் ரெஜிஸ்ட்ரேஷன்ல அதற்கான அங்கீகாரம் எங்க கொடுத்திருக்காங்களோ அதான். சோ இதுல வந்து ஓனர், அதனுடைய முதலாளியோ அல்லது அவருடைய மேலாளர், மேனேஜரோ அல்லது பப்ளிஷர் யாரு வேணாலும் பண்ணலாம். ஓகேங்களா? வித்தவுட் எக்ஸீடிங் 7 days. நம்ம சொன்ன நியூஸ் பேப்பர்னாலே என்னது, 7 நாளைக்கு மிகாமலாவது ஒரு வெளியீடு வந்துடணும்னு சொன்னோம். சோ எந்த டைம்ல அவங்களோட ஆபீஸ் டைம்ல வேணாலும் உங்களோட கன்வீனியன்ட்ல
இவங்க யார் வேணாலும் வந்து கொண்டு வந்து இந்த நியூஸ் பேப்பருக்கான கண்டிஷன்ஸ் எதையுமே மீறாம கொண்டு வந்து அந்த போஸ்ட் பண்ண வேண்டிய ஆபீஸ்ல கொண்டு வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ அடுத்தது ஒருவேளை சண்டே மற்றும் கெசட்டட் ஹாலிடேல ஒரு இதழ் அப்படின்றது வெளியிடும் பட்சத்துல அது அடுத்த சக்சீடிங் ஒர்க்கிங் டேல அந்த ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர்ஸ் என்பது உங்களுக்கு அனுப்பப்படும். அண்ட் அதே மாதிரி ஒருவேளை ஒருவேளை இந்த போஸ்ட் பண்ணக்கூடிய தேதி ஏதாவது மாறும் பட்சத்துல, ஓகேங்களா, ஏதாவது வந்து டேஸ் மாறுது அல்லது இன்னைக்கு வந்து உங்களுக்கு வெளியீடே கிடையாது அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு யூஸ்வலா நீங்க நடக்கக்கூடிய அதுல ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கும்னா அதை பத்தின ப்ரையர் இன்டிமேஷன் ஒரு 2 நாளைக்கு முன்னதாகவே அதை பத்தின இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து அந்த சம்பந்தப்பட்ட ஆபீஸ்ல நமக்கு தெரிவிச்சிடணும் அப்படின்றாங்க. சோ ஐ ரிப்பீட், இதுல ஏதாவது ஒரு சேஞ்ச் இருக்குன்னா போஸ்ட் பண்ணக்கூடிய டேட்லயோ டேஸ்லயோ இல்ல எங்களால இன்னைக்கு வெளியிட முடியல, ஏதோ ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ இருக்குன்ற பட்சத்துல அதை 2 நாளைக்கு முன்னதாகவே ப்ரையர் இன்டிமேஷன் அப்படிங்கறது அந்த ஆபீஸ்க்கு நம்ம கொடுத்துடணும்னு சொல்றோம். சோ இந்த 2 நாள் இன்டிமேஷன் அப்படிங்கிறது ஹெட் ஆஃப் த டிவிஷனோ அல்லது அதனுடைய ஒரு கெசட்டட் போஸ்ட் மாஸ்டராக இருக்கும் பட்சத்துல அவரோ இதை பார்த்து அவர் வந்து அதை வெய்வ் ஆஃப் பண்ணிக்கலாம். அதாவது ரீசன் வந்து உண்மையாகவே அவர் சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும் பட்சத்துல அவர் பார்த்து இந்த 2 நாள் இன்டிமேஷன் அப்படிங்கிறது கொடுக்கலனா கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அண்ட் ஆல்சோ the number of days or dates on which issue can be posted shall be altered. என்றைக்கெல்லாம் போஸ்ட் பண்ணணும், எத்தனை நாள் எத்தனை காப்பீஸ் எல்லாம் உங்களுக்கு போஸ்ட் பண்ணணும், எத்தனை நாள் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாம் கூட எப்ப மாத்திக்கலாம், யாரோட அனுமதியோட, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெட் ஆஃப் த டிவிஷனுடைய அனுமதியோட நம்பர் ஆஃப் டேஸ் எத்தனை நாள் பப்ளிஷ் போஸ்ட் பண்றீங்க என்றென்றைக்கெல்லாம் நீங்க எடுத்துட்டு வருவீங்கன்றதெல்லாம் கூட மாத்திக்கலான்றாங்க. அண்ட் ஆல்சோ எந்த ஒரு நியூஸ் பேப்பரும் தாம் யூஸ்வலா கொடுக்கக்கூடிய வெளியீடு இஷ்யூஸ்ல இருந்து ஒரு கேலண்டர் இயர் ஒரு வருஷத்துல எவ்வளவு வெளியிடுவாங்களோ அதுக்கு பாதியாவது கண்டிப்பா பண்ணிடணும், நாட் லெஸ் தென் ஹாஃப், அதுக்கும் கீழே அந்த இஷ்யூ அப்படிங்கிறது போயிடக்கூடாது அப்படின்றாங்க. ஓகே, அடுத்தது முக்கியமான விஷயம், நமக்கு எங்க நமக்கு போஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களோ அதை தாண்டி நீங்க இன்னொரு இடத்துல நீங்க போஸ்ட் பண்றதுக்கான பெர்மிஷன் வாங்கணும்னா அதுக்கு யார் பெர்மிஷன் கொடுப்பாங்கன்னா ஹெட் ஆஃப் த சர்க்கிள் ஆர் ஹெட் ஆஃப் த ரீஜியன் தான் கொடுப்பாங்கன்றாங்க. சோ நமக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த அலுவலகத்தை தவிர வேற எங்கேயாவது நீங்க வந்து அந்த நியூஸ் பேப்பர் வெளியில கொண்டு போய் போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதற்கான பெர்மிஷன் நம்ம யார்கிட்ட வாங்கணும், ஹெட் ஆஃப் த சர்க்கிள் இடமோ அல்லது ஹெட் ஆஃப் த ரீஜியன் இடமோ, அதாவது எந்த ஜூரிஸ்டிக்ஷன் நீங்க எந்த இடத்துல போய் அதை கொண்டு போக விரும்புறீங்களோ அந்த சம்பந்தப்பட்ட ஜூரிஸ்டிக்ஷனுக்கு சொந்தமான ரீஜனல் ஹெட் இடமும் சர்க்கிள் ஹெட் இடமும் அதை கண்டிப்பா வாங்கணும்ன்றாங்க. அண்ட் அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எத்தனை காப்பீஸ் அவங்க கொடுக்கணும்னு அவங்க ஏற்கனவே நமக்கு கொடுத்துருக்காங்களோ அதை விட அதிகமான பிரதிகள் நமக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னா அதே 2 நாளைக்கு முன்னாடி முன்கூட்டியே அதை பத்தின அறிவிப்பை நமக்கு கொடுத்துடணும். ஓகேங்களா? சோ கம்மியா கொடுத்தா அதை பத்தி பிரச்சனை கிடையாது, பட் நிறைய வரும் பட்சத்துல அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு நம்ம ரெடி பண்ணுன்றதுக்காண்டி ஒரு 2 நாள் ப்ரையர் இன்டிமேஷன் நமக்கு கொடுக்கணும்ன்றாங்க. அண்ட் இந்த ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் ராப்பர் உங்களுக்கு வச்சும் பண்ணலாம், ஒரு ராப்பர் அது மேல ஒரு கவர் அப்படின்றத வச்சும் பண்ணலாம், வைக்காமலும் பண்ணலாம். அந்த ராப்பர் எப்படி இருக்கணும்னா ஈஸியா ரிமூவ் பண்ணி நம்ம இந்த நியூஸ் பேப்பரை வந்து தெளிவாக எக்ஸாமின் பண்ணி பார்க்கும் வகையில இருக்கணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி வெளியிடம் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பப்ளிஷ் செஞ்சதுக்கு அப்புறமா நாட் ஈவன் அ சிங்கிள் வேர்டு, ஒரு வேர்டு கூட அந்த நியூஸ் பேப்பர்ல அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணக்கூடாது. கையில் எழுதுறதோ ஒரு மார்க் பண்றதோ இல்ல அதுல எந்த விதமான ஆல்ட்ரேஷன்ஸ் எதுவுமே பண்ணக்கூடாது. ஒன்ஸ் பப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா அது ஃபைனல் தான், அதுக்கப்புறம் மேற்கொண்டு அதுல எந்த விதமான ஒரு ஆல்ட்ரேஷனோ இல்ல வேற எதுவுமே பிரிண்ட் எதுவுமே பண்ணக்கூடாது. ஓகேவா? அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு சென்டர் அல்லது அட்ரஸினுடைய இன்ஃபர்மேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு பார் கோடோ இல்ல கியூஆர் கோடு அந்த மாதிரி வந்து அதை வந்து நம்ம அச்செடுக்கலாம், அதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. ஆனா என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு எந்த விதமான இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கக்கூடாது, அதாவது எந்த விதமான ஒரு மதிப்பும் இருக்கக்கூடாது. அண்ட் அதே மாதிரி அது எந்த ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காக ஒரு வணிக நோக்கத்தோட அதை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்றாங்க. ஓகே, சோ இதுல ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர்ல இந்த முக்கியமா நம்ம ஆபீஸ் தாண்டி வேற ஒரு இடத்துல பண்ணோம்னா அதுக்கு ஹெட் ஆஃப் த சர்க்கிள் ரீஜன் பர்மிஷன் வாங்கணும். பப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா எதையுமே நம்ம அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணக்கூடாது. பார்கோட் கியூஆர் எல்லாம் அனுமதிக்கலாம், ஆனா என்ன கண்டிஷன்னா அதுக்கு எந்த விதமான மதிப்பும் இருக்கக்கூடாது, அதற்கு எந்த விதமான கமர்ஷியல் பர்பஸும் இருக்கக்கூடாதுன்றோம். அடுத்தது முக்கியமான விஷயம், நோ பேப்பர் ஆர் திங் என்க்ளோஸ். ஒரு நியூஸ் பேப்பர் கூட எந்த விதமான பேப்பர் எந்த என்க்ளோஷர்ஸும் இருக்கக்கூடாது. எக்ஸப்ட் என்ன சொல்றாங்கன்னா எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட்ஸ், ஒரு சில சமயம் நீங்க நியூஸ் பேப்பர்ல பாத்திருக்கீங்க உங்களுக்கு கூடுதலாக எக்ஸ்ட்ராவா ஒரு சில உங்களுக்கு சப்ளிமெண்டரியான ஒரு சில விஷயங்கள்லாம் அட்டாச் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி பிரஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பீரியாடிக்கல் ஆக்ட் அனுமதிக்கக்கூடிய
அந்த எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்டை தவிர வேற எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பேப்பரோ எந்த விஷயமோ நம்ம நியூஸ் பேப்பரோட என்க்ளோஸ் பண்ணி தபால் மூலியமாக அனுப்பக்கூடாது. ஓகே, அதே மாதிரி டெலிவரி செய்ய முடியாத அந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக அது சென்டருக்கே திரும்பி வரும். அப்படி சென்டருக்கு வரும் பொழுது அந்த சென்டர் வந்து அவர் எந்த ஆபீஸ்ல போஸ்ட் செய்தாரோ அங்கேயோ இல்ல அவருடைய டெலிவரி போஸ்ட் ஆபீஸ்லயோ ஹெட் ஆஃப் த சர்க்கிள் மற்றும் ரீஜியன் முடிவு செய்து ரிட்டர்ன் வரக்கூடிய நியூஸ் பேப்பரை எங்க வாங்கிக்கணும்னு முடிவு பண்ணி சொல்றாங்களோ அங்க போய் இந்த சம்பந்தப்பட்ட இந்த நியூஸ் பேப்பர்னுடைய அந்த பப்ளிஷரோ எடிட்டரோ ஓனரோ போய் அதை கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அண்ட் ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பருக்கும் ஏதாவது மேக்ஸிமம் வெயிட் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் இருக்கு. ஒரு ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர் அல்லது சிங்கிளா இருந்தாலும் சரி, அது ஒரு பாக்கெட்டா பண்டிலாக இருந்தாலும் சரி, அதனோட எடை அப்படிங்கிறது 5 kilograms மேல போகக்கூடாது. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பருக்கும் மேக்ஸிமம் வெயிட் உண்டு. 5 kilograms மேல அது எக்காரணத்துக்கு கொண்டும் போயிடக்கூடாது. ஓகேவா? ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஒரு சில மிஸ்லேனியஸ் கண்டிஷன்ஸ் இந்த ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, இதை மட்டும் பாத்துக்கோங்க. சோ இப்போ ஒரே நியூஸ் பேப்பரை வேற வேற இடத்துல வந்து அதை அனுப்பணும்னு விருப்பப்படுறாங்க, அதுக்கு ஒரே போஸ்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாமா இல்ல மல்டிபிள் வைக்கலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்டிபிள் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் கூட வச்சுக்கலாம் வேற வேற இடத்துல அதை பண்ணும் பொழுது. அதே மாதிரி பப்ளிஷர் அதை வெளியீடு பண்ணக்கூடிய பப்ளிஷர் அல்லது ஓனர் அல்லது எடிட்டர் இவருடைய பெயர்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமே ஆனால் அது வந்து ஆட்டோமேட்டிக்கலா வந்து அதை இன்ஃபிரிஞ்ச்மெண்ட் ஆஃப் கண்டிஷன்ஸ் சொல்ல மாட்டோம். அதை பத்தின அந்த பெயர் மாற்றத்திற்கான ஒரு ரிட்டன் ரெக்வஸ்ட் ஹெட் ஆஃப் த டிவிஷன் கிட்ட கொடுத்து புதுசா நம்ம வந்து அதற்கென்று அந்த புதுசா பெயர் மாற்றம் பட்ட சர்டிபிகேட் ஒண்ணு வாங்கி அதை கொடுத்து அவங்க மாத்திக்கலான்றாங்க. சோ பப்ளிஷர் ஓனர் எடிட்டருடைய பெயர் மாற்றம் செய்யப்பட்டால் ஃப்ரெஷ்ஷாக நம்ம RNI சர்டிபிகேட் ஒண்ணு வாங்கி 6 மாசத்துக்குள்ள சமர்ப்பிக்கணும். அண்ட் அதுவே கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு நியூஸ் பேப்பராக இருந்தால் அதை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அதே மாதிரி நியூஸ் பேப்பர்னுடைய தலைப்பையே மாத்துறாங்க, அதனுடைய பெயரே மாத்துறாங்க, இல்ல பப்ளிஷ் செய்யக்கூடிய இடத்தையே மாத்துறாங்க அப்படின்னா அந்த நியூஸ் பேப்பர்னுடைய பழைய ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் கேன்சல் ஆயிட்டு மீண்டும் புதுசா அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எல்லா ப்ரொசீஜரையும் ஃபாலோ பண்ணி தான் அதுக்கப்புறம் எல்லாமே அவங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் அடுத்த கண்டிஷன். அடுத்தது நியூஸ் பேப்பர் அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு பிரைஸ் அப்படிங்கிறது இருக்கணும்ன்றாங்க. அதை கண்டிப்பா பிரிண்டும் பண்ணிருக்கணும். இந்த நியூஸ் பேப்பர் அப்படின்றதுக்கு ஒரு விலைன்னு ஒண்ணு இருக்கு, அந்த விலை என்னது அப்படின்றத கண்டிப்பா நியூஸ் பேப்பர்ல ஏதோ ஒரு இடத்துல தெளிவாக தெரியும்படி அச்சிடப்பட்டிருக்க வேண்டும். அந்த பிரைஸ் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டா கூட அதை பத்தின ரிட்டன் ரெக்வஸ்ட் என்ன, ரிவைஸ்டு பிரைஸ் என்ன மாத்திட்டாங்க அப்படின்றத பத்தின அறிவிப்பை நம்ம போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்த வேண்டும். சோ இதான் ஒரு சில மிஸ்லேனியஸ் கண்டிஷன். ஓகே, சோ இதெல்லாமே இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர்னா என்ன, அது யார்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணும் எல்லாமே தான். இப்ப நம்ம குவிக்கா பார்க்க போறது எல்லாமே எப்படி ரெஜிஸ்டர் பண்ணும் அப்படின்னு பாக்குறதா. சோ ஒருத்தர் இந்த ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர் ஆஃப் இந்தியாவுடைய சேவை நம்ம போஸ்டல் சேவை பெறுவதற்கு அப்ளிகேஷன் கொடுக்கணும்னா அதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இதற்கென்று நமக்கு பிரிஸ்கிரைப் பண்ணிருக்கக்கூடிய அப்ளிகேஷன் வந்து நம்ம கொடுக்கணும். ஓனரோ பப்ளிஷரோ கொடுக்கலாம். 2 லேட்டஸ்ட் காப்பி அவங்களுடையது அதை கூட வச்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரஸ் ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அவங்க கிட்ட வாங்கின ஒரு வேலிட் சர்டிபிகேட் நம்ம கிட்ட கொண்டு வந்து இதுக்கான அப்ளிகேஷன் கொடுக்கலாம். சோ இதுக்கப்புறம் இந்த ஹெட் ஆஃப் த டிவிஷன் ஹெட்டோ அல்லது இந்த இண்டிபெண்டன்ட் கெசட்டட் போஸ்ட் மாஸ்டரோ எந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்கு கீழே இவங்க கேட்கறாங்களோ அவங்க இதற்கான ஒரு போஸ்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்றத உங்களுக்கு பார்த்து ஆலோசிச்சு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் கொடுப்பாங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது அப்ளிகேஷன் கொடுத்த 30 நாளைக்குள்ள அந்த அப்ளிகேஷன் வந்ததுல இருந்து 30 நாளைக்குள்ள கொடுக்கணும்ன்றாங்க. ரிப்பீட், சோ இந்த ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பருக்கான அப்ளிகேஷன்ஸ் நமக்கு வந்ததுல இருந்து 30 டேஸ்க்குள்ள கொடுக்கணும். அவங்க அப்ளிகேஷன் 2 லேட்டஸ்ட் காப்பி, வேலிட் சர்டிபிகேட் ஃப்ரம் பிரஸ் ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, ஓகேங்களா, இவங்க கிட்ட இருந்து வாங்கணும். சோ இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது ரினிவல், இது ஒரு முக்கியமான விஷயம். இதுலயும் நம்ம முன்னாடி பார்த்ததுல பெரிய சேஞ்சஸ் ஒன்றும் கிடையாது. சோ நம்ம எடுக்கக்கூடிய போஸ்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது எவ்வளவு நாளைக்கு செல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 வருஷம் அது வந்து அதற்கான வேலிடிட்டி இருக்கு. சோ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வில் ரிமைன் இன் ஃபோர்ஸ் எவ்வளவு நாள் வரைக்கும் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு என்றைக்கு எடுக்கிறாங்களோ அதனுடைய 3வது வருஷம் இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய டிசம்பர் 31 வரைக்கும் அது வந்து இருக்கும். சோ அதுக்கப்புறம் அதை புதுப்பிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த 3 கேலண்டர் இயர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு புதுப்பித்து கொண்டே போகும். இதுதான் உங்களுக்கு ஜெனரல் கான்செப்ட். சோ ரெனிவல் அப்படிங்கிறதுக்கான அந்த
விஷயத்த நம்ம வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணோம்னு சொல்றாங்க அப்படின்னா, எப்போ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பயர் ஆகுதோ அதுக்கு 3 மாதம் முன்னதாகவே அதை பத்தின ரினிவல்கான அப்ளிகேஷனை கொடுக்கணும்ன்றாங்க. ஓகேங்களா? அட்லீஸ்ட் எக்ஸ்பைரிக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 3 months உங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஒருவேளை 3 மாசம் இப்ப அப்படின்னா டிசம்பர் அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்டோபர் மாசம், அதாவது செப்டம்பர் அக்டோபருக்கு முன்னதாகவே கொடுத்துடணும். ஓகேங்களா? கொடுத்துடணும். சரி, ஒருவேளை வந்து 3 மாசத்துக்கு முன்னாடி கொடுக்கல, ஆனா டிசம்பருக்குள்ள கொடுத்துட்றாங்க அப்படின்னா அதற்கான லேட் ஃபீயாக எவ்வளவு உங்களுக்கு வசூலிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 ரூபாய் உங்களுக்கு லேட் ஃபீயாக கொடுப்பாங்க. ஆனா ஒருவேளை 3 வருஷம் முழுவதுமாகவே அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுடைய எக்ஸ்பீரியே முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதற்கான லேட் ஃபீ கட்டணமாக 100 ரூபாய் என்பது கூடுதலாக உங்களுக்கு வசூலிக்கப்படும். சோ ஜென்ரலி உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் ரினிவலுக்கும் எந்த விதமான கட்டணமும் கிடையாது. ஆனா இந்த கரெக்டான டைம்ல வந்து ரினிவல் கொடுக்காத பட்சத்துல லேட் ஃபீ மற்றும் 50 மற்றும் 100 ரூபாய் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? சோ ரினிவல் அப்படிங்கறதும் இந்த நியூஸ் பேப்பருக்கான அந்த பிரசன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பீரியாடிக்கல்ஸ் ஆக்ட் அந்த சட்டத்தின்படி எல்லா கண்டிஷன்ஸையும் முழுவதுமாக பூர்த்தி செய்யப்பட்டு அது இருக்கா அப்படின்றத ஊர்ஜினப்படுத்த பின்னுதான் உங்களுக்கு ரினிவல் என்பது வழங்கப்படும். சோ ரினிவல் அப்ளிகேஷன் வந்ததுல இருந்து அது டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு நாளைக்குள்ள ப்ராசஸ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்றாங்கன்னா வித்தின் 15 days from the receipt of application. சோ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்குறதுக்கு என்ன சொல்றாங்க, 30 நாள். ரினிவலை பொறுத்த வரைக்கும் நம்ம கையில அப்ளிகேஷன் வந்ததுல இருந்து 15 நாளைக்குள்ள அந்த ரினிவல் அப்படின்றது கொடுத்துடணும்னு சொல்றாங்க. ஓகே, சோ வேலிடிட்டி எவ்வளவு, 3 calendar year, 3 வருஷம். அந்த 3 வருஷத்துக்கு 3 மாசம் முன்னாடியே எடுத்துடணும். 3 மாசம் முன்னாடி எடுக்கலன்னா லேட் ஃபீ 50 ரூபாய். டிசம்பருக்குள்ளேயும் எடுக்கல, அதாவது அந்த அக்டோபர் டு டிசம்பர்ல எடுத்துட்டாங்கன்னா 50 ரூபாய் லேட் ஃபீ. டிசம்பரும் முடிஞ்சிருச்சு, அதனுடைய ஃபுல்லாவே எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா அதற்கான லேட் ஃபீ என்பது 100 ரூபாய். ஓகேங்களா? சோ இப்படிதான் ரினிவல் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர் என்பது நடக்கும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். திஸ் இஸ் வித்தவுட் ப்ரீபேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ். ஸோ அதாவது போஸ்டேஜ், அதாவது நிறைய இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் அனுப்பக்கூடியவங்க எல்லா முன் கட்டணமும் ஒவ்வொரு முறையும் செலுத்த முடியாது அப்படின்னு அதை கஷ்டமா ஃபீல் பண்றவங்க அவங்க எடுத்துக்கக்கூடிய அந்த ஃபெசிலிட்டிக்கு பேர் தான் வித்தவுட் ப்ரீபேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ், WPP அப்படின்னு நம்ம சுருக்கமா சொல்லக்கூடிய இது. ஸோ இந்த வித்தவுட் ப்ரீபேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் இந்த சேவையை பெறதுக்கு ஒரு செப்பரேட் லைசன்ஸ் வாங்கணும். ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பருக்கு வாங்கின அந்த ஒரு லைசன்ஸ் அல்லாது இந்த ப்ரீபேமெண்ட் போஸ்டேஜ் இல்லாம அனுப்பக்கூடியதுக்கும் ஒரு செப்பரேட் லைசன்ஸ் வந்து வாங்கணும். இந்த லைசன்ஸ் யார் கொடுப்பாங்கன்னா அந்த கன்சர்ன் ஹெட் ஆஃப் த சர்க்கிள் ஆர் ஹெட் ஆஃப் த ரீஜன். ஒன்னு சர்க்கிள் ஹெட்டோ ரீஜனல் ஹெட்டோ யாருடைய அந்த வரம்புக்கு கீழே இந்த இது வருதோ அவங்க வந்து இதை பார்த்து கொடுத்துருவாங்க. ஸோ எப்போ அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னா எந்த ஒரு ஓனரோ ஒரு பப்ளிஷரோ ஒரு 500 காப்பிக்கு மேல அட் அ டைம் கொண்டு வந்து போடக்கூடிய அளவுக்கு அனுப்புறாங்களோ அவங்க இதற்கான விண்ணப்பத்தை வாங்கி அதுக்கப்புறம் வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் வந்து இந்த ஹெட் ஆஃப் த சர்க்கிள் ஒரு ரீஜனுக்கு முன்னாடி தான் அவங்க வந்து கொடுக்கணும்ன்றாங்க. இந்த ப்ரீபேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் சேவையை வாங்குறவங்க இதற்கென்று ஒரு செக்யூரிட்டி அமௌண்ட் ஒண்ணு கட்டணும்ன்றாங்க. இந்த செக்யூரிட்டி அமௌண்ட் எவ்வளவு கட்டணும் அப்படின்னா ஒரு மாதத்திற்கு தோராயமாக அவங்க எவ்வளவு போஸ்டேஜ் அவங்க வந்து கொடுப்பாங்களோ அந்த அமௌண்ட்டை போஸ்ட் ஆபீஸ் சேவிங்ஸ்லயோ அல்லது ஏதாவது ஒரு ஒரு தேசிய வங்கியில ஒரு கேரண்டியாகவோ கொண்டு வந்து நம்ம கிட்ட கொடுக்கணும்ன்றாங்க. சோ ஐ ரிப்பீட், இது வந்து பணம் கொடுக்காம நம்ம போஸ்டேஜ் நம்ம கொடுக்க போறதுனால ஒரு செக்யூரிட்டி அமௌண்ட்டாக ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு மாதம் முழுக்க அவங்க எவ்வளவு போஸ்டேஜ் அவங்களால கொடுக்க முடியுமோ அதை வந்து கேஷா டெபாசிட்ல ஒண்ணு நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லயோ அல்லது ஒரு தேசியமயமாக்கப்பட்ட ஒரு வங்கியில கேரண்டியா நம்ம வாங்கி வச்சுப்போம். அண்ட் இந்த லைசன்ஸ் வித்தவுட் ப்ரீபேமெண்ட் ஆஃப் அப்படி போஸ்டேஜ் அப்படிங்கிற லைசன்ஸையும் அந்த ஹெட் ஆஃப் த சர்க்கிளோ ஹெட் ஆஃப் த ரீஜனோ அதற்கான கண்டிஷன்ஸ் எல்லாம் பூர்த்தி ஆகும் அப்படின்ற பட்சத்துல அப்ளிகேஷன் வந்து 30 நாளைக்குள்ள, அதே ரினிவலாக இருக்கும் பட்சத்துல அப்ளை பண்ண 15 நாளைக்குள்ள இதற்கான அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துடணும்ன்றாங்க. ஓகேவா? சோ WPPங்கிறதுக்கான இதான் செக்யூரிட்டி கொடுக்கணும். 500 காப்பிக்கு மேல அனுப்புறவங்களுக்கு மட்டும்தான் இது. சோ இந்த WPPக்கான லைசன்ஸ் கூட உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுத்ததுல இருந்து 30 days, அதாவது உங்களுக்கு 30 நாள்லயோ அல்லது 15 நாளைக்குள்ளேயோ உங்களுக்கு வந்து கொடுத்துடணும்ன்றாங்க. அண்ட் இந்த WPPக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் மட்டும் இருக்கு, அதை நான் சொல்லிடுறேன். சோ இதுல பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த லைசன்ஸ் வாங்கினவங்க அந்த நியூஸ் பேப்பரை நம்மளோட விண்டோ நம்ம ஆபீஸ் டேஸ்ல எப்ப வேணாலும் கொண்டு வந்து நம்மளோட ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல கொண்டு வந்து கொடுத்துடலாம். எங்க உங்களுக்கு கொடுக்கறதுக்கான அனுமதி இருக்கோ அங்க கொடுத்துடணும். ஓகேங்களா? சோ இந்த லைசன்ஸ் நம்பரையும் WPP என்ற அந்த வேர்டையும் கண்டிப்பாக அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் பேப்பர் மேல தெரியற மாதிரி கண்டிப்பா பண்ணணும். சோ ஒரு
போஸ்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து முடியுது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கலி அந்த அந்த சேவை எல்லாமே கேன்சல் ஆயிடும். ஸோ முன்னதாகவே ரினிவல் செய்து கொள்வது கண்டிப்பா நமக்கு வேணும். அண்ட் அதே மாதிரி the copies of newspaper should be handed over at the window. அதாவது நம்ம கிட்ட கொண்டு வந்து இந்த வித்தவுட் ப்ரீபேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் அப்படிங்கிற தபாலை கொடுக்கும் பொழுது எத்தனை காப்பீஸ் இருக்கோ அதுவும் ஒரு இன்வாய்ஸும் கொடுப்பாங்க. எவ்வளவு தபால் நம்ம கிட்ட இருந்து கொடுக்குறாங்க அப்படின்றதனுடைய லிஸ்ட் வந்து நம்ம கிட்ட ப்ரிப்பேர் பண்ணி அந்த சம்பந்தப்பட்ட அந்த எடிட்டரோ பப்ளிஷரோ ஓனரோ இல்ல அவங்களோட ஆத்தரைஸ்டு பர்சனோ நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு பில் ஒன்று ப்ரிப்பேர் பண்றாங்க. இந்த பணத்தை எப்படி வாங்குறது? ஸோ ஒவ்வொரு மாசமும் 16ஆம் தேதியும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய மாசம் 1ஆம் தேதியும், அதாவது 1ல இருந்து 15க்குள்ள உங்க புக் பண்ணதுக்கு 16ஆம் தேதியும், அடுத்த பிற்பகுதி உங்களுக்கு 16ல இருந்து அந்த 30 அல்லது 31 வரைக்கும் பண்ணக்கூடியதை அடுத்த மாசம் 1ஆம் தேதியும் 2 பில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த 2 பில்லையும் உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. அந்த போஸ்டேஜ் அவங்க உடனே பே பண்ணும். பில்லு எவ்வளவு நாளைக்குள்ள பண்ணணும்னா நம்ம பில் அனுப்பின 7 நாள்ல அவங்க கண்டிப்பா பண்ணணும். அப்படி கட்டாத பட்சத்துல அவங்களோட லைசன்ஸ் என்பது கேன்சல் செய்யப்படும். ஒரு ஃபோர்ட்நைட், ஒரு 15 நாளைக்கு மேலேயும் பில் அனுப்பிட்டீங்க, ஒரு வாரத்துல அவங்க வரல, லைசன்ஸ் கேன்சல் பண்ணிட்டோம், 15 நாளைக்கு மேலேயும் அவங்களோட சைட்ல இருந்து எந்த தகவலும் இல்லாத பட்சத்துல அந்த ஹெட் ஆஃப் த சர்க்கிளோ ரீஜியனோ அந்த அமௌண்ட் அந்த செக்யூரிட்டி டெபாசிட்ல இருந்து அதை எடுத்து பண்றதுக்கான உங்களுக்கு வந்து அதுக்கான நடவடிக்கையை அதை எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? சோ அதே மாதிரி டெர்மினேட் பண்ண லைசன்ஸ், ஒரு லைசன்ஸ் இந்த மாதிரி பணம் கட்டாம உங்களுக்கு நிராகரிக்கப்பட்ட டெர்மினேட் செஞ்ச ஒரு லைசன்ஸை மீண்டும் ரினியூ பண்றதுக்கும் கூட ஹெட் ஆஃப் த சர்க்கிளுக்கும் ஹெட் ஆஃப் த ரீஜனும் அவர்களுடைய டிஸ்கிரிஷன்ல அவங்களுடைய ரீசன்ஸ் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இருந்தா அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்றோம். இன்னொரு முக்கியமான விஷயம், முதல்ல ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் உங்களுக்கு கட்டிடுறாங்க. முதல்ல அதுதான் ஆவரேஜ்னு நினைச்சோம். ஆனா இன்னும் இப்ப அவங்க பிசினஸ் அதிகமாகுது, சோ நிறைய தபால் வருது, போஸ்டேஜ் வந்து ரொம்ப அபரீதமா வருது அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு செக்யூரிட்டி அமௌண்ட்டை அவங்களை கூப்பிட்டு என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது அடுத்தது இந்த லைசன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெட் ஆஃப் த சர்க்கிள் ஆர் ரீஜியன் பார்த்து அவங்களுடைய டிஸ்கிரிஷன்ல எந்த விதமான காரணமும் முன்னறிவிப்பும் இல்லாம கூட அந்த லைசன்ஸை திரும்ப பெற்றுக்கொள்ளும் அதிகாரம் அப்படிங்கிறது யாருக்கு இருக்கு அப்படின்னா அந்த ஹெட் ஆஃப் த சர்க்கிள்கோ அல்லது ரீஜியனுக்கோ இருக்கு அப்படின்றாங்க. சோ இது அத்தனையும் இந்த WPP-னுடைய கண்டிஷன்ஸாக உங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. சோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த எவ்வளவு நாளைக்குள்ள நம்ம கொடுக்கணும், எவ்வளவு நாள் ரினிவல்க்கு இதுக்கெல்லாம் டைம், இந்த லேட் ஃபீ எவ்வளவு, இதெல்லாம் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான கண்டிஷன். சோ கண்டிஷன்ஸ் நீங்க படிக்கும் போதே இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கூடுதலா கான்சென்ட்ரேட் பண்ணி மட்டும் படிங்க. ஓகேவா? சோ அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னன்னா, இந்த ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர்னுடைய டாரிஃப் என்னன்றதை பார்க்க போறோம். சோ டாரிஃப் பொறுத்த வரைக்கும் இதுல 2 விதமா இருக்கும். ஒன்னு வந்து சிங்கிள் காப்பியா இருந்தா எப்படி, இன்னொன்னு மல்டிபிள் காப்பீஸா இருந்தா எப்படி. சோ சிங்கிள் காப்பியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முதல் 50 கிராம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெறும் 25 பைசா, 50ல இருந்து 100 கிராம் வரைக்கும் இருந்தால் 50 பைசா, அப்புறம் ஒவ்வொரு கூடுதலான 100 கிராமுக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா வெறும் 20 பைசா. அதுவே பண்டிலாக இருக்கும் பட்சத்துல முதல் 100 கிராமுக்கு 50 பைசா, அதுக்கப்புறம் ஒவ்வொரு கூடுதலான 100 கிராமுக்கும் உங்களுக்கு 20 பைசா. சோ இதான் ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பருடைய கட்டணம். ஓகேங்களா? அடுத்தது நம்ம லாஸ்டா பார்க்க போறது நம்ம என்னன்னு பார்க்க போறோம்னா, நம்ம இந்தியா போஸ்டுடைய பார்சல் சேவை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ பார்சல் பொறுத்த வரைக்கும் இது வந்து இண்டிவிஜுவல், நம்ம வந்து தனிப்பட்ட முறையில கஸ்டமர்ஸ்க்கும் கொடுக்குறோம், பல்க் கான்ட்ராக்சுவல் கஸ்டமர்ஸ்க்கும் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? சோ இந்த பார்சல் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றோம்னா, என்ன கண்டிஷன்னா 500 கிராம் வரைக்கும் தான் அது லெட்டர்னு சொல்லிட்டோம். அப்போ 500 கிராமுக்கு மேல போகக்கூடிய அனைத்துமே நம்ம பார்சல் அப்படின்ற இந்த கிரைட்டீரியாக்குள்ள நமக்கு வந்துடும். ஓகே? சோ அடுத்தது பார்சலுடைய மேக்ஸிமம் வெயிட். முக்கியமான இன்னொரு சேஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா இதனுடைய மேக்ஸிமம் வெயிட் தான். சோ ஒரு பார்சலுடைய மேக்ஸிமம் வெயிட் வந்து அப்படின்றது 35 கிலோ. ஓகேங்களா? சோ வந்து 35 கிலோ. சோ இந்த டாரிஃப் நீங்க பாக்காதீங்க, இது கிடையாது, நான் பின்னாடி போட்டிருக்கேன். ஓகே? ஐ ரிப்பீட், வெயிட் மட்டும் இங்க நீங்க பாத்துக்கோங்க, டாரிஃப் இது கிடையாது. ஓகே? இந்தியா போஸ்ட் பார்சல்னுடைய மேக்ஸிமம் வெயிட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 35 கிலோ வரைக்கும் அனுப்பலான்றாங்க. முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, SOவா இருந்தா 20 கிலோ, BOவா இருந்தா 10 கிலோ, அதெல்லாம் இப்ப எதுவுமே கிடையாது. பார்சல்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 35 kgs வரைக்கும் அனுப்பலாம். அடுத்தது இந்த பார்சலுடைய சைஸ் உங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. இதுலயும் ரோல் ஃபார்மா இருந்தா எப்படி, அதர் தென் ரோல் ஃபார்மா இருந்தா எப்படி. சோ ரோல் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உருளை வடிவமாக இருந்தால் உங்களுக்கு வந்து மினிமம் வந்து ஒரு 100 மில்லிமீட்டர் வந்து உங்களுக்கு இருக்கலாம் அப்படின்றாங்க நீளம். அதுவே நீளம் மற்றும் டயாமீட்டர் விட்டத்தினுடைய இந்த பார்சலோட சைஸ் வந்து உங்களுக்கு இதான். ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிடுச்சு, இப்ப தெரியுது. ஓகேங்களா? சோ ரோல் ஃபார்ம் உங்களுக்கு இருக்கும் பொழுது உங்களுக்கு எப்படின்னு பார்த்தோம். அதர் தன் ரோல் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மினிமம் வந்து பாத்தீங்கன்னா
140 into 90 மில்லிமீட்டர்ல இருந்து மேக்சிமம் 1.5 மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கலாம்ன்றாங்க. இதுவே நீளமும் அதோட சுற்றளவும் சேர்த்து பார்க்கும் பொழுது அதே மாதிரி மினிமம் 140 into 90 மில்லிமீட்டர்ல இருந்து அதிகபட்சமாக 3 மீட்டர் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்றதா இந்த பார்சலுடைய உங்களுக்கு சைஸா உங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. சோ அடுத்து இந்த பார்சல்ல ஒரே ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் சொல்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இந்தியா போஸ்ட் பார்சல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்தியா போஸ்ட் பார்சல் அப்படிங்கறத மேல கண்டிப்பா குறிப்பிட்டிருக்கும்னு சொல்றாங்க. அண்ட் ரொம்ப முக்கியம், பார்சலை பொறுத்த வரைக்கும் பொதுவாக சர்ஃபேஸ் ரூட்ல மட்டும்தான் டிரான்ஸ்மிட் பண்ணுவோம் நார்மலி. சோ இது ஆர்டினரியா பொதுவாக சர்ஃபேஸ் ரூட்ல தான் இந்த இந்தியா போஸ்ட்னுடைய பார்சலை நம்ம டிரான்ஸ்மிட் வந்து நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா? சோ அடுத்து உங்களுக்கு அடுத்து நம்ம ஸ்கிரீன் அப்படியே நம்ம பாக்குறேன். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா புக்கிங் ஆஃப் பார்சல்ஸ் அண்ட் ஒரு சில பேக்கேஜிங் மட்டும் தான் சொல்றாங்க. சோ பார்சல் புக்கிங் பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கெல்லாம் புக் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவுண்டர்ல புக் பண்ணலாம், அல்லது இருக்கின்ற ஆத்தரைஸ்டு பிரான்சைசி அவுட்லெட்ல நம்ம வந்து பண்ணலாம், அல்லது நம்ம செல்ஃப் புக்கிங் கயோஸ்க் அப்படின்னு ஒரு சில அலுவலகத்துல மட்டும் நமக்கு பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க, அங்க வந்து பண்ணலாம். சோ இந்த 3 இடத்துலயும் உங்களுக்கு வந்து புக் பண்ணலாம் அப்படின்றாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றம் என்னன்னா, எந்த விதமான பார்சலை புக் பண்ணாலும் அதற்கு கஸ்டமர் வந்து பார்சலுக்கு கூடவே ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும்னு சொல்றாங்க. சோ அதுதான் சிடிஎஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு கஸ்டமர் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஒண்ணு கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்றாங்க. சோ பார்சல் புக்கிங் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அதனோடவே கூடவே ஒரு கஸ்டமர் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது கொடுக்கணும்ன்றாங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு சில பார்சல் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அதை ஏர்ல லிஃப்ட் பண்றதுக்கு, அதுல ஏர்ல போகிறதுக்கு ஏதாவது ப்ரொஹிபிட்டட் ஐட்டம், தடை செய்யப்பட்ட பொருட்கள் இருக்கும். அந்த மாதிரி பார்சலை சர்ஃபேஸ் ரூட்ல மட்டும் உங்களுக்கு சேஃபா வந்து அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல சேஞ்ச் முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு டிக்ளரேஷன் அப்படிங்கிறது ஒண்ணு அனுப்பணும் அப்படின்றாங்க. அடுத்தது பேக்கேஜிங் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும்ன்றாங்கன்னா, ஜெனரல் கண்டிஷன்ஸா பேக்கிங் அப்படின்றது எப்படி இருக்கணும்னா, அது எந்த விதமான நம்மளோட போஸ்டல் அபிஷியல்ஸோட உடல் நலத்தையோ அல்லது வேற யாருக்குமே எந்த ஒரு இன்ஜுரி, ஒரு டேமேஜ், எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காத வகையில சேஃபா செக்யூரா பேக் பண்ணி அனுப்பணும் அப்படின்றாங்க. சோ பொறுத்த வரைக்கும் இன்சூர்டு பார்சலை பொறுத்த வரைக்கும் நம்ம சீல் வைப்போம் பாத்தீங்களா, சோ அந்த சீல் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி ஐடென்டிக்கலான பேக் சீல்ஸ் வச்சு அதுல ஒரு தனித்துவமான ஒரு மார்க் அப்படிங்கறத முத்திரையை வச்சு கிளியரா எந்த விதத்திலையும் யாரும் டேம்பர் பண்ணி அதை கிழித்து எடுக்க முடியாத அளவுக்கு இருக்கணும்ன்றாங்க. இது மட்டும் இல்லாம போஸ்ட் ஆபீஸ்ல டேம்பர் எவிடென்ட் டேப்ஸ் இருக்கு பாத்தீங்களா, செலோ டேப், அந்த மாதிரி யாரும் வந்து ஈஸியா உள்ள எடுக்காத மாதிரி டேம்பர் எவிடென்ட் டேப், செலோஃபன் டேப் வச்சு கூட அதை சேஃபா செக்யூர் பண்ணி நீட்டா அனுப்பலாம் அப்படின்றாங்க. இதுதான். ஓகேங்களா? சோ இந்தியா போஸ்ட் நம்ம பார்சலை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் மேக்ஸிமம் வெயிட் 35 கிலோன்னு. இந்த போஸ்டேஜ் எல்லாம் எப்படி செலுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு ப்ரீபெய்ட் போஸ்டேஜ், உங்களுக்கு போஸ்டேஜ் வந்து ஃபுல்லா எப்படி பண்ணுமோ அப்படி. இன்னொன்னு பிராங்கிங் மிஷன் அப்படின்றது பண்ணலாம். நமக்கு பிராங்கிங் பின்னாடி ஆர்எம்எஃப்பும் நம்ம இன்னொன்னு அடுத்து நம்ம டீட்டெயிலா டெப்தா பார்க்க போறோம். அண்ட் ஒரு சில ஸ்பெசிபிக் கேசஸ்ல மட்டும் டிஜி போஸ்ட் பார்த்து போஸ்டேஜ் நம்ம பின்னாடி கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம்ன்றாங்க. சோ இந்த பார்சலை பொறுத்த வரைக்கும் பார்சலாக மட்டும் இல்லாம இது மேல ஒரு சில கூடுதலான ஒரு சில ஆப்ஷனல் சர்வீசஸ் கூட கொடுக்கலாம் அப்படின்றாங்க. சோ இதுல என்னன்னா, பார்சலை பொறுத்த வரைக்கும் அட்ரஸ் ஸ்பெசிபிக் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதாவது அந்த அட்ரஸ்ல அவர் சம்பந்தப்பட்ட யார் இருந்தாலும் கொண்டு போய் கொடுத்துடலான்னு. சோ ஒரு சில கண்டிஷன்ல அட்ரஸி ஸ்பெசிபிக்கா அந்த சம்பந்தப்பட்ட அட்ரஸிடம் தான் கொடுக்கணும் அப்படின்னு அட்ரஸி ஸ்பெசிபிக் டெலிவரி நம்ம அவர் வந்து கஸ்டமர் வந்து அவரால் பண்ணிக்க முடியும். அடுத்தது கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்ற அந்த சேவையை பெற முடியும். இன்சூரன்ஸ் இருக்கு. அண்ட் அதே மாதிரி ப்ரூஃப் ஆஃப் டெலிவரிக்கான ப்ரூஃபும் அவங்க வச்சு வாங்கிக்க முடியும். இதெல்லாம் நார்மல் பார்சல்ல. இதுக்கு மேல தேவைப்பட்டால், விருப்பப்பட்டால் கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி சர்வீசஸ் கூட அவங்க வந்து அவைல் பண்ணிக்கலாம்னு சொல்றோம். ஓகேங்களா? சோ இப்ப நீங்க கடைசியா பாக்குறது என்னன்னா, இதுதான் உங்களுக்கு இந்தியா போஸ்ட் பார்சல்னுடைய ரேட் என்னன்றது பாக்குறோம். ரேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 விதமா இருக்கு. ஒண்ணு வந்து ரீட்டைல், நார்மலா நம்ம கஸ்டமர் போகக்கூடிய ரீட்டைல் கஸ்டமர்ஸ்க்கு ஒரு விலை பட்டியல், கான்ட்ராக்சுவல் கஸ்டமர்ஸ்க்கு ஒரு விலை. சோ ரீட்டைல் கஸ்டமர்ஸை பொறுத்த வரைக்கும் முதல் 500 கிராமுக்கு 36 ரூபாயும், அடுத்து ஒவ்வொரு கூடுதல் அரை கிலோ அவங்களுக்கு 500 கிராமுக்கும் 16 ரூபாய் அப்படிங்கிறது தான் டாரிஃப். நான் ரிப்பீட் பண்றேன், ஃபர்ஸ்ட் 500 கிராம்ஸ்க்கு 36, அப்புறம் ஒவ்வொரு கூடுதலான 500 கிராமுக்கும் 16 ரூபாய் என்பதுதான் பார்சலுடைய கட்டணம். ஆனால் உங்களுக்கு கான்ட்ராக்சுவல் கஸ்டமர்ஸை பொறுத்த வரைக்கும் அது எப்படி மாறும்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வெயிட்டையும் டிஸ்டன்ஸையும் பொறுத்து மாறுது. ஓகேங்களா? சோ நீங்க அனுப்பக்கூடிய பார்சல் பொறுத்த வரைக்கும் கான்ட்ராக்சுவல் கஸ்டமர்ஸ்க்கு லோக்கல்ல இருந்தா ஒரு ரேட்டு, முதல் 2 கிலோ, அப்புறம் ஒவ்வொரு கூடுதல்
1 கிலோ 5 கிலோ வரைக்கும், அப்புறம் 5 கிலோக்கு மேல ஒவ்வொரு கூடுதலான 1 கிலோக்கும் எவ்வளவு. சோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு கான்ட்ராக்சுவல் கஸ்டமர்ஸ்க்குன்னு ஒரு ரேட் இருக்கு. லோக்கலா இருந்தா என்ன, ஸ்டேட்டுக்குள்ள அந்த 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 மாநிலத்துக்குள்ளனா எப்படி, அருகாமையில் இருக்கக்கூடிய நெய்பரிங் ஸ்டேட்டுக்கு என்ன, அதர் ஸ்டேட்டுக்கு என்ன, மெட்ரோக்கும் நம்மளோட கேபிட்டலுக்கும் எப்படி, நேஷனல் கேபிட்டலான டெல்லி காசியாபாத்துக்கு எப்படி, இந்த மாதிரி நம்மளோட நார்மல் பார்சல்ல கான்ட்ராக்சுவல் கஸ்டமர்ஸ்க்கு ஒரு சில டிஸ்கவுண்டட் ரேட்டோட நம்மளோட இதுவும் பார்சலினுடைய டாரிஃப் எப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. சோ தூரத்தையும் வெயிட்டையும் பேஸ் பண்ணி கான்ட்ராக்சுவல் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. மத்தபடி சாதா கஸ்டமர்ஸ்க்கு ஒன்லி வெயிட்ட பேஸ் பண்ணி மட்டும்தான் முதல் 500 கிராமுக்கு 36 ரூபாய், அடுத்தடுத்த 500 கிராமுக்கு 16 ரூபாய். ஓகேங்களா? சோ இப்ப நம்ம இந்த 8 வகையான கிளாஸஸ் தான் இப்ப நம்ம கவர் பண்ணிருக்கோம். சோ பார்சல்ல இருந்து நம்ம லெட்டர் போஸ்ட்ல இருந்து எல்லாமே இந்த ஒரு கிளாஸ்ல இந்த கிளாஸ் நம்ம கவர் பண்ணிருக்கோம். சோ இந்த கிளாஸ் நான் இதோட வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். இன்னும் அடுத்து வரக்கூடிய கிளாஸஸ்ல பேக்கேஜிங் அப்படின்ற இந்த பிஓ ரெகுலேஷனுடைய மத்த போர்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். சோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ சோ வெரி மச். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். Thank you, madam. Thank you, madam. Thank you very much.